காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி மதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி மதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன். ஆனந்தமே நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஆனந்தமே ஜாதிகள் முழங்கால்கள் முடங்கி பணிந்திடும் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவுமே அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஜாதிகள் முழங்கால்கள் முடங்கி பணிந்திடும் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவுமே அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன். ஆனந்தமே நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஆனந்தமே நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஆனந்தமே. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. மீண்டுமாக இந்த பரிசுத்த வார்த்தை முதல் நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். பரலோக தேவனை துதிப்போமாக. ஒருமனப்பட்டு துதிப்போமாக. ஆமென் ஆமென். நன்றி அப்பா. ஆமென். பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனை கர்த்தரை ஆராதித்து தேவனை துதித்து விசேஷமாக தேவனுடைய வசனத்துக்கு நாங்கள் போக போறோம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறபடி நாளில் எங்கள் மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் ஆமென் ஜெயராஜகாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், இது சொல்ல தேவையில்லை. ஆமென். விசேஷமாக ஆமென் வேதாம கல்லூரி ஆசிரியர் உங்களை அனைவருக்கு தெரியும். Vous savez tous le pasteur qui fait le collège biblique. ஆமென். இன்றைக்கு அநேக மாணவர்கள் இதை படித்து பட்டம் பெற்று வருகிறார்கள். Beaucoup d'étudiants travaillent là-bas, étudient là-bas. எங்கள் சபையிலிருந்தும் ஒரு சிலர் அங்கே போத சபையிலிருந்து ஜூலியா அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். La sœur Julia, elle aussi, elle étudie dans ce collège. மிகவும் இந்த ஐரோப்பாக்கு மிகவும் பிரயோசனமான ஒரு ஊழியத்தை போதக ஊழியத்தை பைபிள் காலேஜை நடத்தி கொண்டிருக்கிறார். C'est très utile cette formation par rapport à la Bible en Europe. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Nous glorifions le nom du பாஸ்டர் உங்களை Seigneur. நன்றி தெரிவிக்கிறோம். Pasteur, nous vous souhaitons merci. ஆமென். நாங்கள் மத்தியில் இருப்பதற்கு நன்றி. கரங்களை Merci தட்டி parce que வெல்கம் vous êtes வெல்கம் avec பாஸ்டர். nous. Merci, எல்லாரும் pasteur. கரங்களை தட்டி வெல்கம் பாஸ்டர். வெல்கம். Bienvenue pasteur. ஆமென். எல்லாரும் போதாத கரங்களை தட்டுங்க. Acclamons le Seigneur et acclamons chaleureusement le pasteur. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Nous glorifions le nom du Seigneur. 2 வருடங்களுக்கு பிறகு உங்களை பார்ப்பதை குறித்து நான் ஆண்டவருடைய நாமத்தை Après மகிமைப்படுத்துகிறேன். 2 ans, vous voir, c'est une grande joie. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Combien d'entre vous, vous êtes heureux? சந்தோஷமா இருக்கிறீங்க, ஆனா டயர்டா இருக்கிறவங்க இருக்கு எனக்கு உங்களை எல்லாரையும் பார்க்க.
Je n'ai pas l'impression que vous êtes joyeux. எல்லாரும் வெக்கன்ஸ் போய் வந்திருக்கிறீங்க, ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க. Vous êtes venus après les vacances. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க எத்தனை பேர் ஆயத்தமாக Combien வந்திருக்கிறீங்க? de personnes vous êtes prêts pour écouter la parole de Dieu? நானும் ஆசையோட வந்திருக்கிறேன் கர்த்தர் என்று எங்களோடு பேசும்படியாக. Moi aussi, je viens avec beaucoup d'envie pour écouter qu'est-ce que l'Éternel nous a prévu. நாங்கள் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். Nous allons tous fermer les yeux et écouter la parole de Dieu. பிதாவே குமாரா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி. இன்றைக்கு நாங்கள் சுவாசிக்கிறது உங்களுடைய கிருபையப்பா. உங்களுடைய கிருபையின் கருத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உமது கருத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. உமது நாம மகிமைப்படட்டும். இன்றைய நாள் வார்த்தையோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே உமது சத்தத்தை கேட்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் உமது வார்த்தை கூடாக திடப்படட்டும், பலன் கொள்ளட்டும். எல்லா தடைகள் எடுத்து போடுவீராக, எல்லா பலவீனங்கள் எடுத்து போடுவீராக, எல்லா சோர்வுகள் எடுத்து போடுவீராக. தேவரீர் உமது வார்த்தையை வாஞ்சியோடு கேட்க கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தை ஆண்டவரே சுவாமி எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர, உமது ராஜ்யத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இன்றைக்கு நான் உங்களோடு விசுவாசத்தை குறித்த சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Aujourd'hui, je vais vous parler de la foi. விசுவாசம் என்றது உங்களுக்கு தெரியும். இப்ரேய புத்தகத்தில் விசுவாசம் என்னென்று சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க அப்போ 11வது அதிகாரத்தில். Dans Hébreux chapitre 11, vous savez qu'est-ce qui est dit par rapport à la foi? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் ரைட். C'est une espérance que nous avons. விசுவாசத்தை குறித்து இன்றைக்கு எங்களை எல்லாருக்குமே தெரியும். Vous savez très bien par rapport à la foi. விசுவாச வீரர்களை குறித்தும் எங்களுக்கு தெரியும். Vous connaissez les personnes qui sont vaillantes à la foi. எபிரேய 11வது அதிகாரத்தில் இங்க எடுத்து வாசித்து பார்த்தால் பழைய ஏற்பாட்டில் உள்ள சகல விசுவாச வீரர்களின் பட்டியல் அங்கே இருக்கும். Dans Hébreux chapitre 11, nous pouvons voir qu'il y a une liste de tous les vaillants de foi. அவர்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் வரலாற்றை நாங்கள் அதற்குடாக எடுத்து பார்க்கும்போது அவர்கள் எப்படி விசுவாசத்தில் வாழ்ந்தார்கள் என்று தெரியும். Nous pouvons voir dans cette liste toutes les personnes qui ont vaincu par la foi. அந்த விசுவாச வீரர்களின் பட்டியலை நாங்கள் படிக்கும்போது அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை பழைய ஏற்பாட்டையே தாங்கி நின்றதை நாங்கள் பார்க்க முடியும். Nous pouvons voir dans ces différents passages de la vie de ces personnes qui ont vraiment changé l'Ancien Testament. ஆபிரகாமில் ஆரம்பித்த அல்லது நோவாவில் ஆரம்பித்த நீங்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்தின் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2500-3000 வருஷங்களை அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை பாதுகாத்தது. De Noé jusqu'à la fin, nous pouvons voir à peu près 3000 ans de la foi que avaient ces personnes. புதிய ஏற்பாட்டில் இங்கு எடுத்து வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவில் ஆரம்பித்த அந்த விசுவாச வாழ்க்கை Dans le Nouveau Testament, la foi qui a commencé par le Seigneur Jésus-Christ, கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய யோவானுடைய வாழ்க்கை வரைக்கும் அது காட்டி நிற்கிறது. 100 வருஷ வாழ்க்கை. on peut voir que jusqu'à 100 ans dans la vie de Jean, ça a encore impacté. இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள சகல புத்தகங்களும் கிட்டத்தட்ட 100 வருஷ இயேசுவோடு சேர்த்த ஊழியர்களுடைய சீஷர்களுடைய விசுவாச வாழ்க்கையை காண்பிக்குது. Dans le Nouveau Testament, nous pouvons voir après 100 ans après comment les apôtres ont vécu. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்து பல வேத கதாபாத்திரங்கள் எப்படி விசுவாசத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை எங்களுக்கு காண்பிக்குது. Dans le Nouveau Testament et dans l'Ancien Testament, nous pouvons voir plusieurs personnages qui ont vaincu avec la foi. நான் ஏன் அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையை சொல்கிறேன் என்று சொன்னால் அவர்களுடைய விசுவாசமும் அவர்களுடைய வாழ்க்கையும் எதை சார்ந்திருந்தது சொல்லுங்க பாப்போம். Par quoi étaient liés, par quoi était fondée leur vie et leur foi? யாரை சார்ந்திருந்தது, எதை சார்ந்திருந்தது? Ils étaient appuyés sur qui? தேவனை சார்ந்திருந்தது, தேவனுடைய வார்த்தையை சார்ந்திருந்தது. Ils étaient appuyés sur Dieu et sur la parole de Dieu. இன்றைக்கு பல வேதத்தில் உள்ள 66 புத்தகங்களும் சொல்லுகிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தேவனுக்காக தேவனுடைய வார்த்தைக்காக விசுவாசத்தில் வாழ்ந்த மாபெரும் விசுவாச வீரர்கள். Nous pouvons voir dans les 166 livres que eux ils ont vécu pour la parole de Dieu et pour Dieu. இன்றைக்கு ஆண்டவர் அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை எழுதி வைத்ததன் நோக்கம் நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒழுங்கமைத்துக் கொள்ளும்படியாக. Pourquoi l'Éternel a écrit toutes ces paroles, c'est pour que nous puissions nous appuyer sur leur vie et comment eux ils ont vaincu et ils ont vécu avec la foi. நாங்கள் இன்றைக்கு எந்த கதாபாத்திரத்தை நாங்கள் பார்க்க போறது இல்ல. Nous allons pas voir les personnages. நான் இறையியல் சார்ந்ததாகவும் சில காரியங்களை உங்களுக்கு கற்றுத் தர விரும்புகிறேன். Nous allons apprendre de la théologie et d'autres choses. இன்றைக்கு விசுவாசம் என்று சொல்லக்குள்ள எங்கள் எல்லாருக்குமே தெரிந்த பகுதி டக்கன எபிரேயர் புத்தகம் 11வது அதிகாரம் ஞாபகத்தில் வந்துரும். Quand nous parlons de foi, nous savons directement que c'est Hébreux chapitre 11. நான் உங்களுக்கு விசுவாசத்தை பத்தி பேச வரவில்லை, விசுவாச துரோகத்தை பத்தி பேச வந்திருக்கிறேன். Je parle pas de la foi mais de la trahison de la foi. ஏன்னா விசுவாசத்தை குறித்து अनेक செய்திகளை கேட்டுவிட்டோம். Parce que nous écoutons encore beaucoup de paroles par rapport à la foi. ஆசீர்வாதத்துக்கான விசுவாச செய்திகளை கேட்டிருக்கிறோம். Nous avons pu entendre beaucoup de bénédictions qui sont liées à la foi. வாழ்வதற்கான விசுவாச வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். Pour vivre, nous avons besoin de cette foi.
ஆனாலும் ஆண்டவர் எழுதி வைத்த இந்த வார்த்தைகளின்படி எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் ஆராயப் போகிறோம். Mais nous allons examiner si d'après ces paroles, notre vie, nous le vécons comme ça. இன்றைக்கு நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, என்னால உங்களுக்கு ஆசீர்வாத வார்த்தையை தர முடியாது. Aujourd'hui, vous êtes venu à l'église, mais je ne peux pas vous donner une parole de bénédiction. கர்த்தர் உங்களுக்கு வீட்டை தர போறேன், காரை தர போறேன்னு சொல்ல Je முடியாது. ne peux pas vous dire l'Éternel va vous donner une maison ou une voiture. கர்த்தர் உயர் பதவியை தர போறேன்னு சொல்ல Je ne peux வரவில்லை. pas dire que l'Éternel va vous mettre dans une meilleure position. கர்த்தர் உங்களை தொழிலில் ஆசீர்வதிக்க போறேன் என்பதை நான் சொல்ல வரவில்லை. Je ne suis pas venu ici pour vous dire que l'Éternel va vous faire grandir dans votre travail. கர்த்தர் என்று நாட்களில் சபைகளோடு பேசும்படியாக எனக்கு சொல்லிய வார்த்தை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். Je suis aujourd'hui venu parler ce que l'Éternel m'a annoncé de le dire. தயவு செய்து இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கேளுங்கள். S'il vous plaît, écoutez ces paroles correctement. நாங்கள் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் Nous allons prendre 1 Corinthiens chapitre 10. 11-12 வாசிப்போமா? 11 and 12. 1 Corinthians chapter 10 verse 11 and 12. 1 Corinthiens chapitre 10 versets 11 à 12. இவைகளெல்லாம் திருஸ்தாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னில் இருக்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ரைட். இந்த வார்த்தையை நான் வாசித்ததுக்கு காரணம் Nous avons lu ce passage. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சகல புத்தகங்களும் சகல கதாபாத்திரங்களும் எதற்காக எழுதப்பட்டது என்று கொரிந்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். Paul a écrit à l'église de Corinthe pourquoi tous ces personnages-là sont écrits dans la Bible. அவர் பழைய அந்த காலத்துல முதல் நூற்றாண்டுல அவர்களுக்கு பைபிள் பழைய ஏற்பாடு தான். Dans le 1er siècle, la Bible c'était déjà quelque chose d'ancien. பழைய ஏற்பாட்டில் நடந்த சகல காரியங்களையும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிட்டு கொரிந்திய சபைக்கு சொல்லுகிறார், எல்லாம் எழுதப்பட்டதன் காரணம் என்ன தெரியுமா? இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. Paul dit que toutes ces choses leur sont arrivées pour servir d'exemple. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எதற்காக எழுதப்பட்டதாம்? Pourquoi ça a été écrit pour nous? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எதற்காக எழுதப்பட்டது? Pour qui? இன்றைக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். Aujourd'hui, je suis venu vous ramener une parole d'avertissement. இந்த ஐரோப்பாவில் கிட்டத்தட்ட நான் 10 வருடங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். Ça fait 10 ans que je suis en Europe, que je fais நான் mon ministère. 2007ஆம் ஆண்டிலிருந்து நான் முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். Depuis l'année 2007, j'ai offert ma vie vraiment pour le service de Dieu. மலேசியாவில் உள்ள எல்லா தேசங்களுக்கும் Dans tous les endroits, dans tous les pays de ma இப்போது vie. ஐரோப்பாவில் கர்த்தருடைய கிருபையால் ஒரு சில நாடுகளுக்கும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் Et கொண்டிருக்கிறேன். en Europe, dans quelques pays, je vais prêcher la parole de Dieu. பல சபைகளுக்கு சென்று விட்டேன். Je suis allé déjà dans beaucoup பல d'églises. ஊழியர்களோடு விசுவாச பிள்ளைகளோடு மூப்பர்களோடு ஊழியர்களோடு பழகி கொண்டிருக்கிறேன். Avec beaucoup d'anciens, de serviteurs de Dieu et beaucoup de fidèles, je suis en communion. அவரிடத்தில் நான் பார்த்த சில காரியங்கள் நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு போய் ஜெபித்ததன் விளைவாக ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகள் இது உண்டு. Et avec toutes ces choses, j'ai prié à l'Éternel et l'Éternel m'a donné cette parole. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு எது உண்டாக வேண்டுமா? Quand nous écoutons la parole, qu'est-ce que nous devons avoir? எச்சரிப்பு உண்டாக வேண்டும். Un avertissement. இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். Aujourd'hui, vous devez écouter cette parole comme une parole d'avertissement. இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாத வார்த்தைகளை கொண்டு வர கர்த்தர் அதற்கேற்ற மனிதர்களை கட்டாயம் கொண்டு வருவார். L'Éternel va forcément ramener des personnes, des paroles pour dire des paroles de bénédiction. நாங்கள் எடுத்து வாசிப்போம். Prenons ensemble. நான் இது அல்ல செய்தி, நாங்கள் இப்போதுதான் செய்திக்கு கடந்து செல்ல C'est போகிறோம். maintenant que nous allons écouter la parole de Dieu. எபிரேயர் 3வது அதிகாரம் Hébreux chapitre 3. பன்னிரெண்டாவது வசனம் வாசிக்க முடியுமா? Verset 12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுறதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ரைட். வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? ஓகே. Prenez garde, frères, que quelqu'un de vous n'ait un cœur mauvais et incrédule au point de se détourner du Dieu vivant. ரைட். இதுல ரெண்டு வார்த்தைகளை நீங்க அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க. Là, vous pouvez souligner deux phrases, deux mots. ஒன்று அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். Un cœur incrédule. எல்லாரும் கூட பைபிள்ல நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். Un cœur mauvais et incrédule. இரண்டாவது எச்சரிக்கையாயிருங்கள். Deuxièmement, prenez garde. இன்றைக்கு எல்லாருமே தேவனை தேடி வருகிறார்கள், சபைக்கு வருகிறார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். Beaucoup de personnes viennent à l'église, écoutent la parole, chantent, louent l'Éternel et comprennent le Seigneur, viennent à l'église. எங்களை விட மிக வல்லமையாக முதல் நூற்றாண்டில் இருந்து அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் தேவனை ஆராதித்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். Dans le 1er siècle, nous pouvons voir que les apôtres aussi faisaient puissamment le ministère de Dieu. சென்ற இடமெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக ஊழியம் Ils செய்தார்கள். avaient un zèle pour l'Éternel. வைராக்கியமாக வாழ்ந்தார்கள். Ils avaient une vie qui était zélée. சென்ற இடமெல்லாம் இயேசுவின் நாமத்தை Dans அறிவித்தார்கள். tous les endroits où ils allaient annoncer la parole de Dieu. ஆனா அவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. Et qu'est-ce que regardez l'apôtre Paul dit? நான் வாசிக்கிறேன், பிரெஞ்சில் வாசிக்க தேவையில்லை. 12வது வசனம், சகோதரரே,
ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைய நாங்க பார்க்க போற செய்தியினுடைய தலைப்பு விசுவாச துரோகம். La parole de Dieu, c'est la trahison de la foi. எபிரேய வார்த்தையில பழைய ஏற்பாட்டில் ரெண்டு விதமான சொற்கள் இந்த விசுவாச துரோகத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. Deux différents mots sont utilisés pour parler de la trahison de la foi. ஒன்று ஷூவ் என்று சொல்லுவாங்க. ஷூவ் அதாவது ஷூவ். Un côté c'est chou, ஷூவ். chouve. ஷூவ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். D'un côté on utilise le mot chouve. இது கடவுளோட இருந்து விலகி செல்வதற்கு பயன்படுத்தப்படுகிற எபிரேய வார்த்தை. C'est les personnes qui se détournent de Dieu. அடுத்தது மால் என்ற ஒரு வார்த்தையை Et பயன்படுத்துவார்கள். ensuite un autre mot qui s'appelle mar, அதோட அர்த்தம் உண்மையற்ற நிலை அல்லது துரோகம். c'est-à-dire trahison, une infidélité. இந்த ஷூவ் அல்லது மால் என்ற இந்த வார்த்தை ஆதியாகமத்திலிருந்து மல்கியா புத்தகம் வரைக்கும் தேவன் தெரிந்து கொண்ட எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். Nous pouvons voir dans la Bible de Genèse jusqu'à Malachie les mots chouve et mar pour les personnes qui sont détournées de Dieu. இந்த இடத்துல எத்தனை பேர் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் இருக்கீங்க? Combien d'entre vous vous êtes appelés par le Seigneur? எத்தனை பேர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க Combien இருக்கீங்க? d'entre vous vous êtes choisis par l'Éternel? எத்தனை பேர் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க இருக்கீங்க? Combien de personnes vous êtes ஒரு lavés par தரமில்லையா son sang? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள்? Amen. யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு இந்த திருச்சபைக்கு Toutes வந்திருக்கிறீர்களோ les personnes qui sont lavées par son sang, qui sont justifiées, qui sont venues à l'église, நீங்கள் எல்லாருமே புதிய உடன்படிக்கையின் ஜனங்கள். vous êtes tous des personnes de la nouvelle alliance. பழைய ஏற்பாட்டில் யாவையினுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்ட ஜனங்கள் Les personnes- யாவையின் தேவனை விட்டு வெளியே போகிற அந்த வார்த்தையை தான் விசுவாச துரோகம் என்றதுக்கு சொல்லப்பட்டது. On dit que quand ils se séparent de Yahvé, c'est là à ce moment-là qu'ils font une trahison. யாவே தேவனை விசுவாசித்து வந்தவர்கள் பழைய ஏற்பாட்டு 10 கற்பனைகளுக்கு முழுமையாக அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை வாழ தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். Ces personnes-là ont été choisies pour vivre une vie avec les 10 commandements, avec le Dieu Yahvé. அந்த வார்த்தையை விட்டு தங்களுக்கு விரும்பின வாழ்க்கைக்கு போவதை பழைய ஏற்பாட்டில் தேவன் விசுவாச துரோகமாக பார்த்தார். Mais eux, ils se sont repentis de ces voies, ils avaient un mauvais cœur, ils ont suivi leur penchant, et c'est l'Éternel qui appelle ça trahison. ஆனா இன்றைய காலத்துல புதிய ஏற்பாட்டு காலத்துல நீங்க பார்த்தீர்கள் சொன்னால் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு முதல் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள், இயேசுவுக்காக தங்களை அர்ப்பணித்து இயேசுவுக்காக வாழ்ந்தவர்கள், அன்றைய நாட்கள் கலாச்சாரங்கள் பாரம்பரியங்கள் உலக வழிபாடுகளுக்கு இயேசுவை விட்டு போவதை பவுல் விசுவாச துரோகம் என்று காண்பிக்கிறார். Ceux qui sont justifiés, ceux qui sont lavés par son sang et qui s'éloignent de la parole de Dieu, eux, Paul les appelle en tant que trahison. வரப்போற இயேசுவுக்காக காத்திருக்காமல் இந்த உலகத்தின் காரியங்களுக்கும் சிற்றின்பங்களுக்கும் விழுந்து போன விசுவாச ஜனங்களை பார்த்து விசுவாச துரோகிகளாக பவுல் எச்சரிக்கிறார். Paul appelle ces personnes qui sont fidèles, qui s'éloignent de Dieu et qui prennent plaisir au monde, eux ils appellent comme traîtres. இந்த எபிரேய புத்தகம் யூதர்களுக்காக எழுதப்பட்டதாக இருந்தாலும் முதல் நூற்றாண்டில் அநேக கிறிஸ்தவர்கள் யூதர்களாக தான் இருந்தார்கள். Mais ce livre hébreu a été écrit pour les juifs, mais beaucoup de chrétiens vivaient encore comme des juifs. அதால் அவர்களுக்காக அந்த பயன்படுத்தப்பட்ட அந்த தேவன் என்ற வார்த்தை கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் கிறிஸ்துவை விட்டு தங்களுடைய சித்தங்கள், தங்களுடைய ஆசைகள், தங்களுடைய ஆசாபாசங்களுக்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்தவர்களுக்காக இந்த எச்சரிப்பு வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். L'apôtre Paul donne cet avertissement pour les personnes qui se détournent de la voie de Dieu et qui écoutent leur propre penchant de leur cœur, leur propre volonté. உங்களுக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டில் சாலமோன் தேவனை விசுவாசித்தவன் மாத்திரமல்ல, தேவனால் அழைக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Vous connaissez dans l'Ancien Testament Salomon qui a été appelé, qui a été choisi pour l'œuvre de l'Éternel. ஆனா உங்களுக்கு தெரியும் 1 ராஜாக்கள் புத்தகம் 11வது அதிகாரத்தில் தன்னுடைய அவிசுவாச மனைவிகளின் நிமித்தம் அவனுடைய இருதயம் தேவனை விட்டு பின்வாங்கி போனது என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. Mais dans 1 Roi chapitre 11, nous voyons que à cause de ces femmes qui sont infidèles, Salomon a détourné son cœur. அவனுடைய அறிவு இருந்தது, Il avait de l'intelligence, de la sagesse. ஞானம் இருந்தது. Il avait de l'intelligence. ஆனா அந்த அறிவும் அந்த ஞானமும் அவனை தேவன் பக்கமாக சேர்க்கவில்லை. Mais cette intelligence et cette sagesse, il ne s'est pas tourné vers l'Éternel. அதான் பைபிள் காலேஜ்ல படிக்கிற மாணவர்களுக்கு நான் போய் சொல்லுகிற ஒரு காரியம். C'est pour ça que nous disons aux étudiants du collège. நீங்க பைபிள் காலேஜ்ல படிச்சு அறிவை பெற்றுக்கொள்கிறது முக்கியமல்ல. C'est pas important d'avoir cette sagesse et cette intelligence de la பட்டம் Bible. எடுக்கிறது முக்கியமல்ல. C'est pas important d'avoir toutes ces choses. நீங்க படிக்கிற படிப்பு உங்களை தேவனிடத்தில் சேர பண்ண வேண்டும். Mais l'étude que vous faites, la formation que vous faites doit vous rapprocher vers le தேவன் Seigneur. பக்கமாக உங்களை வைத்திருக்க வேண்டும். Vous devez vous tourner vers le Seigneur. தேவனை விட்டு தூர போக பண்ணக்கூடாது. Il ne doit pas vous faire éloigner du Seigneur. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது Dans notre vie, si nous regardons nous-mêmes, et que இன்றைக்கு nous சாலமோனை போல ஒரு விசுவாச துரோகம் உள்ள ஒரு சமுதாயத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். nous sommes dans l'époque, dans une génération qui font la trahison de foi. இயேசுவை பற்றி தெரியும். Nous
nous connaissons Jésus-Christ, பரிசுத்தாவியை பற்றி nous தெரியும், connaissons le Saint-Esprit, தேவனுடைய வார்த்தைகளை பற்றி nous தெரியும், connaissons la parole de Dieu, பைபிள்ல இருக்கிற எல்லா புத்தகங்களையும் nous தெரியும். connaissons tous les livres de la Bible. ஆனா தேவனுக்கும் அவர்களுக்கும் உறவு இல்லை. Mais nous n'avons pas de relation avec Dieu. அவர்கள் தேவனோட இல்ல. Ils ne sont pas avec Dieu. தேவனுடைய எல்லா காரியமும் தெரியும், ஆனா தேவனை அறியக்கூடிய அறிவு இல்லாம போயிடுச்சு. Ils savent tous les choses de Dieu, mais ils n'ont pas cette intelligence de connaître l'Éternel. இன்றைக்கு ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கூடாக முதல் நூற்றாண்டு சபைக்கு எச்சரிக்கிற வார்த்தைகள் இவைகள். L'Éternel avertit grâce à Paul toutes ces choses. நாங்கள் எடுத்து மறுபடியும் வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2வது அதிகாரம். 2 Thessaloniciens 2. 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2வது அதிகாரம். 2 Thessaloniciens 2. 3-4 வாசிக்க முடியுமா? Verset 3-4. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். ஆமென். Amen. இந்த வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய பவுல் அடுத்த திருச்சபையாகிய தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதுகிறார். L'apôtre Paul écrit pour l'église de Thessalonicie. நாங்கள் இந்த வார்த்தைகளை பார்த்து கொஞ்சம் விளக்கமாக பார்த்துட்டு நாங்கள் செய்திக்குள் கடந்து செல்ல போகிறோம். Écoutez cette parole attentivement. இந்த விசுவாச துரோகம் என்னன்னு பார்க்க போறோம் நாங்க. Qu'est-ce que ça veut dire la trahison? நாங்கள் பார்த்துறாங்க, சாலமோன் அறிவை பெற்றிருந்தான், ஞானத்தை வைத்திருந்தான், தேவ ஞானத்தை பெற்றிருந்தான், ஆனால் அவனோட இருதயம் தேவனோடு இருக்க முடியவில்லை. Salomon avait la sagesse et l'intelligence de Dieu, mais son cœur n'était pas avec Dieu. அவன் தேவனுடைய கட்டளைகளா மனைவியா மனைவிகளுடைய விருப்பமா என்பதை அவன் தன்னுடைய இருதயத்தில் வைத்து பார்த்தான். Dans son cœur, d'un côté il y avait Dieu et ses lois, et de l'autre côté il y avait ses femmes et leurs traditions, leur culte. அவனுக்கு தேவனும் தேவை, தேவனுடைய வார்த்தையும் தேவை. Lui il avait besoin de Dieu et ses paroles. மனைவியும் தேவை, மனைவிகளுடைய விருப்பமும் தேவை. Et de l'autre côté il avait besoin de sa femme et de ses désirs. அவனுக்கு தேவனை பிரியப்படுத்தவும் வேண்டும், தன் மனைவிகளை பிரியப்படுத்தவும் Il வேண்டும். avait envie de plaire à Dieu et à sa femme. இந்த ரெண்டுமே தேவனுக்கு பிரியமில்லை. Mais ces deux choses, être dans ces deux choses, l'Éternel ça ne plaît pas. அதனாலதான் ஆண்டவர் அதை விசுவாச துரோகமாக C'est பார்த்தார். pour ça que l'Éternel dit cela en tant que trahison de la foi. இன்றைக்கு ஆண்டவர் முதலாவதாக தன்னை நேசிக்கிறவர்களை தேடுகிறார். L'Éternel regarde les personnes qui l'aiment lui. தன் கட்டளைகளை நேசிக்கிறவர்களை தேடுகிறார். Les personnes qui aiment ses lois. தன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிகிறவர்களை Les தேடுகிறார். personnes qui obéissent à ses ordres. இன்றைக்கு தேவனை தேடுகிறவர்கள் இல்லை, Il n'y a pas de personnes qui cherchent Dieu. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிகிறவர்கள் இல்லை, Il y a personne qui obéit à ses paroles. தேவனுடைய வழிகளில் நடக்கிறவர்கள் அல்ல. Il y a personne qui marche selon la voie de Dieu. தெசலோனிக்கே சபை இயேசுவின் வருகைக்காக காத்திருந்த சபை. Les Thessaloniciens attendaient la venue de l'Éternel. அவர்கள் தேவனுக்காக காத்திருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை தேவனுடைய வருகைக்கான வாழ்க்கையாக இல்லை. Leur vie, même s'ils attendaient le Seigneur Jésus-Christ, leur vie n'était pas vraiment conforme à l'attente. பாருங்க, தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆவிக்குரிய சபையின் தலைவர் அவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. Regardez, eux, ils étaient à attendre la venue du Seigneur, mais regardez ce que le serviteur de Dieu, leur chef de l'église, disait. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, எபிரேய புத்தகத்திலையும் அதே வார்த்தையை பயன்படுத்தி எச்சரிக்கையாயிருங்கள். தெசலோனிக்கே சபைக்கும் எல்லா பைபிள்ல பவுல் எழுதின 13 நிருபங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா இடத்திலையும் இந்த எச்சரிப்பு வார்த்தையை பவுல் பயன்படுத்துறார். On peut voir que Paul dans l'église de Thessaloniciens et dans les Hébreux, il dit prenez garde, un avertissement. பாருங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. Parce que avant il y a eu une trahison. இந்த விசுவாச துரோகம் வந்தா மனிதர்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்ன்றத அடுத்த வசனத்துல பவுல் எழுதுறார். Paul ensuite dit pour ce qui se passe dans la vie d'une personne qui a trahi. அவன் எதிர்த்து நிற்கின்றவனாயும், Une personne qui est rebelle. தேவன் என்னப்படுவதோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், Qui s'élève de tout ce qu'on appelle Dieu et tout ce qu'on adore. தேவனுடைய ஆலயத்திலே தேவன் போல உட்கார்ந்து தன்னை தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். Il va jusqu'à s'asseoir dans le temple de Dieu, se proclame lui-même Dieu. எப்படி பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சுபாவம் வந்துருமா? Regardez ce caractère qu'avaient ces personnes. தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்கள் யாரை முதன்மையாக வைப்பார்கள்? Ceux qui écoutent Dieu et ceux qui écoutent sa parole de Dieu, ஆனா இவர்கள் qui mettent en priorité? திருச்சபையில் யார் முதன்மையா இருக்க விரும்புகிறார்கள்? À l'église devait être en priorité. விசுவாச துரோகம் செய்கிறவர்கள், விசுவாச துரோகம் உள்ளவர்கள், விசுவாச துரோகம் மனப்பான்மை உள்ளவர்களுடைய சுபாவத்தை பத்தி இதுல சொல்றேன். Là c'est dit le comportement d'une personne qui trahit Dieu.
சபைக்குள்ள யாரெல்லாம் எதிர்த்து நிக்கிறவர் ஆரம்பிக்கிறாங்களோ அவர்கள் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார்களாம்? தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Ceux qui sont adversaires des autres personnes, ils sont vraiment adversaires de Dieu lui-même. இன்றைக்கு விசுவாச துரோகம் சிறு பிள்ளைகள்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்டது தெரியுமா? La trahison de la foi commence dès le jeune நான் âge. உங்களுக்கு பின்பாக ஒவ்வொரு உதாரணங்களாக காட்ட விரும்புகிறேன். Ensuite, après, je vais vous donner beaucoup d'exemples de ces personnes. இன்றைக்கு ஆண்டவர் திருச்சபைகளை பார்த்து எச்சரிக்கிற ஒரு வார்த்தை, L'Éternel dit, regarde விசுவாச l'Église. துரோகம் உள்ளவன் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்காளியாக இருக்க Les முடியாது. personnes qui trahissent par la foi ne peuvent pas rentrer dans le royaume du Seigneur. இன்றைக்கு எல்லா இடத்திலும் விசுவாச துரோகம் வந்துட்டு, On peut voir qu'il y a des trahisons partout. ஊழியர்களிடத்துல, Dans les serviteurs de Dieu, ஊழியர்கள் மத்தியில, dans le ministère de Dieu, விசுவாசிகளிடத்துல, dans les fidèles, விசுவாசிகள் மத்தியில, entre les fidèles, சபைக்குள்ள சபைக்கு வெளியே, à l'église et à வேலை l'extérieur de செய்கிற l'église, இடத்துல, dans le travail, கணவன் மனைவி உறவுக்குள்ள, entre mari et femme, பெற்றோர் பிள்ளை உறவுக்குள்ள, entre parents et enfants. எல்லா இடத்துல இன்றைக்கு விசுவாச துரோகம் வந்துட்டு. On peut voir qu'il y a une trahison de la foi. விசுவாச துரோகத்தின் ஆரம்பம் எங்க தெரியுமா? Vous savez où ça commence? கர்த்தருடைய வார்த்தையை மறக்கிற இடம்தான். C'est d'oublier la parole de Dieu. கர்த்தருடைய வார்த்தையை தேடாம இருக்கிற இடம்தான். C'est de ne pas chercher la parole de Dieu. கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் இல்லாத இடத்துல விசுவாச துரோகம் Quand ஆரம்பிக்கும். dans le cœur il n'y a pas la parole de Dieu. அதனாலதான் இயேசு சொல்றார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு. Jésus dit quand vous écoutez les paroles que je prononce. இன்றைக்கு சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையில ஒரு வைராக்கியம் இல்ல. Les fidèles n'ont pas cette zèle pour la parole de Dieu. தேவனுடைய வார்த்தையை குறித்து ஒரு அக்கறை இல்ல. Ils n'ont pas cette envie pour la parole de தாங்க Dieu. நினைச்ச வாழ்க்கையை இன்றைக்கு வாழ Ils ஆரம்பிச்சிட்டாங்க. veulent vivre une vie qu'ils désirent. இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் தேடுகிற ஒரு காரியம் ஒரு விசுவாச சந்ததியை தான். Jésus-Christ, quand il vient, il cherche une génération avec plein de foi. நாங்கள் எடுத்து வாசிப்போம், செய்திக்குள்ள கடந்து போகிறோம். Prenons la parole de Dieu. மத்தேயு புத்தகம் Matthieu, 24வது அதிகாரம், chapitre 24. ஒன்பதுல இருந்து 13 வரைக்கும் வாசிப்போம். Versets 9 à 13. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக்கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு விசுவாச துரோகம் நடக்கிற இடத்துல எப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கின்றதை நீங்க பார்க்க முடியும். Nous pouvons voir quand il y a une trahison, quels sont les comportements qu'ils ont. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெரியும், பிறந்து வளர்ந்து 4வது அதிகாரத்துல ஊழியத்துக்கு வரார். மத்தேயு 4ல நாங்க பார்க்கிறோம். Nous pouvons voir que Jésus-Christ est né, qui a pris le baptême et maintenant qui fait le ministère. 4வது அதிகாரத்துல இருந்து சீஷர்களை அழைத்தவர் 18, 19வது அதிகாரம் மட்டும் அவர்களை உருவாக்குவதற்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். Dans Matthieu, à partir de Matthieu 4, il envoie tous les disciples et ensuite il les instruit. அவர் இப்ப தன்னுடைய சீஷர்களை 18வது அதிகாரத்துல அவர் கலிலேயாவில் இருந்து எருசலேமை நோக்கி கூட்டிக் கொண்டு வரார். De Galilée, il ramène jusqu'à Jérusalem. எருசலேம் என்றது உங்களுக்கு தெரியும், அந்த நாட்களில் மிகவும் பெயர் பெற்ற இடம் இன்றைக்கும் தான். Jérusalem, nous pouvons savoir que c'est une ville qui est très réputée, même encore aujourd'hui. இயேசுவை 12 சீஷர்கள் பின்பற்றுகிறார்கள். Les 12 disciples le suivent. 72 சீஷர்கள் இருக்கிறார்கள். 72 திரளான autres ஜனங்கள் பின்பற்றுகிறார்கள். personnes qui les suivent. இயேசு தன்னை பின்பற்றின சீஷர்களை அழைத்துக் கொண்டு இப்ப எருசலேமுக்கு வரார். L'Éternel appelle ses disciples et va à Jérusalem. அந்த எருசலேமில் தான் தேவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆலயம் இருக்கு. Nous savons qu'il y a un grand temple là-bas. அந்த ஆலயத்தில் தேவனுக்கு ஊழியம் செய்கிற பணிவிடைக்காரர்கள் இருக்கிறார்கள். Et il y a des personnes qui font le ministère pour Dieu. அவர்களுக்கு சதுசேயர்கள், வேதபாரர்கள், பரிசேயர்கள் என்று பெயர். On appelle ça les pharisiens, les sadducéens et les scribes. அவர்களுக்கு ஆசாரியர்கள் என்று பெயர். Ils sont appelés aussi les sacrificateurs. அந்த காலத்துல முதல் நூற்றாண்டில் அவர்கள் தான் தேவனுடைய ஆலயத்தையும் தேவ மதத்தையும் யூத மதத்தையும் பாதுகாக்கிற பாதுகாவலர்களாக அடையாளம் காணப்பட்டார்கள். Dans le 1er siècle, c'est ces personnes-là qui étaient une protection pour la parole de Dieu et toutes ces choses. இப்ப இயேசு அப்படியே எருசலேமுக்கு வந்து அந்த அடையாளப்படுத்தப்பட்ட சமய தலைவர்கள் எல்லாரையும் காண்பித்து அவர்களுடைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் மத்தேயு 23 அடையாளப்படுத்துறார். Dans Matthieu chapitre 23, Jésus-Christ regarde ces personnes et il dit leur comportement. இப்ப இயேசு அவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றார், இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நீங்க இவர்களை போல இருக்க கூடாது. Jésus-Christ dit, regarde toutes ces personnes, ils sont comme ça, mais vous, mes disciples, vous ne devez pas les ressembler. இவங்க வார்த்தையை சொல்றாங்க, ஆனா வாழ்க்கையில இல்ல. Ils disent par leurs paroles, mais dans leur vie, il n'y a pas de changement. இன்றைக்கு அவங்க எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு இயேசு சொல்றார், நான் போக போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். நான் வரும்போது இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை பத்தி இயேசு மத்தேயு 24ல இருந்து ஒரு லிஸ்ட் போடுறார். Et à partir de Matthieu 24, il dit, je vais partir et je vais revenir, et regardez, il y aura tout ça dans ce monde. இந்த 24வது அதிகாரத்துல இப்ப
நாங்க வாசிக்கிற பகுதி விசுவாச துரோகம் எப்படியெல்லாம் வெளிப்படும் என்றதை காண்பிக்குது. Le passage spécifiquement que nous lisons, on peut en voir une trahison de la foi qu'il se passe. பாருங்க 8வது வசனம் சொல்ல இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். C'est le commencement des douleurs. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். On vous livrera au tourment, on vous fera mourir. இன்றைக்கு ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா ஊழியம் செய்கிறவர்கள் விசுவாச துரோகம் உள்ள மனிதர்களால் பகைக்கப்படுவார்கள். Les personnes qui font le ministère de Dieu avec piété, les autres personnes vont les haïr. இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்துல இருக்கா இல்லையா? Est-ce que c'est ce qui se passe pour les இந்த chrétiens? சுபாவம் இல்லையா சபைகளுக்குள்ள? Est-ce qu'on peut pas voir ça à l'église? இன்றைக்கு பாஸ்டருக்கு விரோதமான வார்த்தைகள், Les paroles qui sont contre le ஊழியர்களுக்கு pasteur, விரோதமான வார்த்தைகள், contre le ministère. மனைவி கணவனுக்கு விரோதமாக, கணவன் மனைவிக்கு விரோதமான குற்றச்சாட்டுகள், Le mari et la femme s'accusent les uns les autres. ஒரு திருச்சபை இன்னொரு திருச்சபைக்கு விரோதமாக வார்த்தைகள் L'église parle d'une autre église mauvaisement. நடக்குதா இல்லையா சொல்லுங்க அப்ப. Est-ce que ça se passe à l'église ou pas? இன்னைக்கு ஆண்டவர் இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்த அந்த சபைக்குள்ள இன்றைக்கு விசுவாச துரோகம் அதிகமாக தலைவிட்டு எழுகிறது. L'église qui a été rachetée par le sang du Seigneur Jésus-Christ, il y a beaucoup de trahison qui se passe à l'intérieur. அப்பொழுது அநேகர் இடர்கள் அடைந்து Beaucoup succomberont. ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். Ils se trahiront et se haïront. இன்றைக்கு சபைகளுக்குள்ள இது இருக்கா இல்லையா? Est-ce que ça se passe à l'église? விசுவாச துரோகம் La அதனுடைய trahison. தன்மைகளை பாருங்க. ஒருவரை ஒருவர் என்ன செய்வாங்களாம்? Qu'est-ce qu'ils vont se faire? இன்றைக்கு சபைகளுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள இருக்கா இல்லையா? Entre les fidèles, est-ce que ça பாஸ்டர் se passe? சந்திக்கக்குள்ள ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை காட்டி கொடுக்கிறோமா இல்லையா? Est-ce qu'il y a un fidèle qui parle d'un autre fidèle? இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள்ட்ட போயிட்டு சபையின் ஊழியர்களை குறித்தும் சபையை குறித்தும் நாங்கள் பலவீனங்களை காட்டி கொடுக்கிறோமா இல்லையா? Est-ce qu'avec les personnes du monde, on parle de mauvaisement de l'église et du ministère? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றேன் இப்படி விசுவாச துரோகம் உள்ளவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இடமில்லைன்னு சொல்றேன். L'Éternel dit que les personnes qui trahissent comme ça ne peuvent pas aller dans le royaume des cieux. அடுத்த வசனம் சொல்ற பாருங்க ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். Chacun haïront. இன்றைக்கு சர்ச்சுக்குள்ள இப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தால் நீங்கள் ஒன்று அடையாளம் காணணும். என்ன தெரியுமா? இவர்கள் தேவனுக்கு விசுவாச துரோகம் செய்கிறவர்கள். Si ces personnes-là sont à l'église, nous pouvons comprendre qu'eux, ils trahissent vraiment l'Éternel. இவர்களை நீங்க ஒரு நாளும் பின்பற்ற கூடாது. Vous devez jamais les suivre. இவர்கள் வழியில் நீங்கள் செல்லக்கூடாது. Vous devez pas aller dans leur voie. இவர்களுடைய முடிவு பாதாளம். Parce que leur fin, c'est à mort. அடுத்த வார்த்தை சொல்லுகிறேன் பாருங்க. அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். Plusieurs faux prophètes s'élèveront et séduiront beaucoup de gens. தீர்க்கதரிசிகள் யார் தெரியுமா? கர்த்தருடைய வாய். Les prophètes, c'est qui? C'est la bouche de l'Éternel. தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்கள். C'est ceux qui parlent. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி இன்றைக்கு தங்களுடைய மாம்சத்துல பேசுற அநேக மனிதர்கள் திருச்சபைகள் எழும்பிட்டாங்க. Beaucoup disent la parole de Dieu, c'est la parole de Dieu, mais ils parlent leur propre parole. கர்த்தர் சொல்லாததை சொல்லி Ils disent ce que Dieu ne dit கர்த்தர் pas. கற்றுக்கொள்ளாததை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து C'est d'apprendre ce que Dieu n'apprend pas. கர்த்தர் அனுப்பாத இடங்களுக்கு சென்று C'est d'aller dans un endroit où Dieu n'envoie தங்களை pas. தேவனுடைய வார்த்தைகளாக காண்பிக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில விசுவாச துரோகிகள். Mais les personnes qui se montrent comme étant la parole de Dieu, ils trahissent la parole. இவர்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. Ils n'ont pas de place dans le royaume des cieux. இன்றைக்கு சபைகள் எல்லா இடத்திலையும் இந்த விசுவாச துரோகம் வந்துச்சு. Nous pouvons voir dans l'église, il y a partout dans ces moments, ces இன்றைக்கு personnes. உண்மையாகவே இதை கேட்கும்போது எங்களுக்கு ஒரு டல்லா இருக்கு. என்னடா விசுவாச துரோகம் என்ன? On peut se demander c'est quoi cette trahison de foi? நாங்க சர்ச்சுக்கு வாரோம் தானே, Nous venons à l'église. நாங்க தேவனை ஆராதிக்கிறோம் Nous தானே, cherchons Dieu, nous நாங்க louons. காணிக்க கொடுக்கிறோம், Nous donnons des offrandes. நாங்க சபையில ஊழியம் செய்றோம், Nous venons à l'église. சபையை சுத்தம் செய்றோம், Nous faisons le ministère. சபையில நாங்க தேவையான காரியங்களை நாங்க பகிர்ந்து கொடுக்கிறோம், Nous faisons tout pour le ministère. எல்லாம் செய்றோம் தானே. Nous faisons tout. நாங்க இங்க விசுவாச துரோகம் செய்றோம். À quel moment nous trahissons la விசுவாச foi? துரோகம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நீங்க செய்கிற எல்லா இடத்திலையும் இன்றைக்கு பரம்பி இருக்கு. La trahison, c'est de faire toutes les choses qui sont à l'encontre de la parole de Dieu. விசுவாச துரோகம் முதலாவது எங்க தெரியுமா ஆரம்பிக்கும்? Où est-ce que ça commence? தேவனுடைய வார்த்தையோட கம்ப்ரமைஸ் பண்ணுவது. C'est-à-dire qu'on essaie de compromettre la parole de Dieu. நீங்க செய்கிற தவறுகளுக்கு வேதாகமத்துல ஆதாரமுள்ள வசனங்களை தேடுவது. C'est-à-dire que nous faisons des péchés, nous cherchons dans la Bible des versets qui sont இன்றைக்கு qui nous சர்ச்சில் plaisent. வந்துட்டு நீங்க தேவனை ஆராதிக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க. Nous venons à l'église, nous louons l'Éternel. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன மலை பிரசங்கத்துல நீங்க இந்த பூமியில எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தாலும் தேவனுடைய வார்த்தை சொல்வதற்கு விரோதமாக வாழ்ந்து விட்டு நீங்கள் தேவனுக்காக எதை செய்தாலும் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் இல்லை. Dans le sermon de la montagne, l'Éternel dit vous pouvez faire beaucoup de ministères, mais si vous ne vivez pas selon la parole de Dieu, vous n'avez pas de place dans le royaume des cieux. நீங்கள் இயேசு சொன்னது போல இன்றைக்கு நீங்கள் ஒருவரை ஒருவர் பகைத்து தேவனுடைய சபையில் ஊழியம் செய்ய முடியாது. Si vous êtes adversaires les uns les autres, vous ne pouvez pas faire le ministère. நீங்க ஒருவருடைய குறைகளை சுட்டிக்காட்டி ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் ஊழியம் செய்ய Si vous முடியாது. accusez les uns les autres
et que vous trahissez les uns les autres, vous ne pouvez pas faire le ministère. வேதம் சொல்லுகிற பாவ சுபாவங்களை உங்களுடைய வாழ்க்கையில் வைத்துக்கொண்டு தேவனுடைய சபையில ஊழியம் செய்தாலும் நீங்கள் தேவனுடைய பார்வையில விசுவாச துரோகிகள் தான். Si vous faites des péchés et que vous êtes dans le royaume des cieux, vous faites le ministère, vous ne pouvez pas aller dans le royaume des cieux, pardon. ஆபிரகாம்ல இருந்து ஆண்டவர் அழைத்த அந்த யூத சமுதாயத்தை மல்கியா புத்தகத்துல தேவன் தள்ளிவிட முடியும் என்று சொன்னால் நானும் நீங்களும் எம்மாத்திரம் சொல்லுங்க பாப்போம். Si Dieu dit qu'il est prêt à enlever les personnes de Abraham jusqu'à Malachie, nous sommes combien? இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் Ça fait 10 ans, 20 ans ou 30 ans que vous avez obtenu le இந்த salut. எங்கட வாழ்க்கையில நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டு முக்கியம் அல்ல. C'est pas important l'année où vous avez pris le நான் baptême. சபையில செய்யற ஊழியம் முக்கியம் அல்ல. C'est pas important le ministère que vous faites. எனக்கு பைபிள்ல தெரிந்து வைத்திருக்கிற வார்த்தைகள் முக்கியம் இல்ல. Je sais ce que la parole de Dieu. என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு எப்படி தெரிந்திருக்கிறது? C'est pas ça qui est important, mais comment ma vie est pour le Seigneur. என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின்படி எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது? Ma vie, elle est établie sur la parole de Dieu. அந்த வார்த்தைக்கு விரோதமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு அந்த வார்த்தையில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன்னு சொன்னா தேவனுடைய பார்வையில நான் ஒரு விசுவாச துரோகி. Mais si je compromets la parole de Dieu selon mes désirs, à ce இயேசு moment-là, je suis une 2000 வருஷங்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசனமாக சொன்ன வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்க எல்லா சபைகளிலும். Toutes les prophéties qui sont annoncées 2000 ans avant se passent encore aujourd'hui. இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு ஊழியருடைய குறைகளை சுட்டிக்காட்டி தங்களை மேன்மையாக காட்ட ஆரம்பித்த நாட்கள். Les serviteurs de Dieu trahissent les autres et accusent les autres. இன்றைக்கு अनेक ஊழியர்கள் தேவனை விட தங்களை மேன்மையாக காட்டிக் கொள்கிற காலம் வந்துட்டு. Beaucoup de serviteurs de Dieu se pensent au-dessus de Dieu. சபையில தேவனை மகிமைப்படுத்துவதை விட தேவனுடைய சபையில் ஊழியம் செய்கிற ஊழியர்கள் தங்களை மேன்மைப்படுத்துகிற காலம் வந்துட்டு. On est venu à l'église pour louer l'Éternel, mais au lieu de ça, les personnes se louent eux-mêmes. ஒரு சபையை இன்னொரு சபை காட்டிக் கொடுக்கிற காலம் வந்துட்டு. L'église accuse une autre église. ஒரு ஊழியனுடைய பலவீனத்தை தாங்குவதற்கு பதிலாக அந்த பலவீனத்தை வைத்து அந்த ஊழியனை இல்லாமல் செய்கிற காலம் வந்துட்டு. Au lieu de soutenir les défauts d'un serviteur de Dieu, nous allons dire ailleurs ses défauts. இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தைகள் திருச்சபைக்குள்ள இன்னைக்கு வளர ஆரம்பிச்சிட்டு Et தெரியுமா? donc, c'est toutes les paroles que Jésus-Christ a dit. இன்றைக்கு நீங்க சபையில எப்படிப்பட்ட ஊழியம் செய்தாலும் எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களாக இருந்தாலும் Peu importe le ministère que vous faites, peu importe les choses que vous faites, ஆண்டவராக இயேசு வரும்போது நீங்கள் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. vous ne pouvez pas aller dans le royaume des cieux si vous avez ces comportements. பாருங்க, முதலாவது 9வது வசனம் சொல்றேன், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். Vous allez être haïs par mon nom. 10வது வசனம் சொல்றேன், ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். Plusieurs succomberont, ils se trahiront. 11வது வசனம் சொல்ற, அநேகரை வஞ்சிப்பார்கள். Beaucoup, ils se séduiront. 12வது வசனத்தை சொல்றேன் பாருங்க, அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். L'iniquité sera accrue, l'amour de plus grand nombre se refroidira. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போக முதல் மரணத்துக்கு கடந்து செல்ல முதல் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறேன், கடைசி காலத்துல விசுவாச துரோகம் இப்படித்தான் வரும்னு சொல்றேன். Jésus-Christ, avant de mourir, avant d'avoir la résurrection du நீங்க Seigneur, ரட்சிக்கப்படும் போது திருச்சபைக்குள்ள வரக்குள்ள உங்களுக்கு பாஸ்டருக்கும் இருந்த அன்பு இன்றைக்கு எங்க? où est l'amour que vous aviez avec le pasteur? இன்றைக்கு நீங்க சபைக்கு வரும்போது உங்கள் ஊழியர்களுக்குள்ள இருந்த அன்பு எங்க? Quand vous veniez à l'église, comment est l'amour que vous avez entre vous? நீங்க திருமணம் செய்யும் போது கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த அன்பு எங்க? Où est l'amour entre mari et femme quand vous êtes mariés? நீங்க பிள்ளைகளை பெற்று சிறு வயதில் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்த அன்பு எங்க? Où est l'amour que vous aviez pour vos enfants et pour vos parents? இன்றைக்கு புது விசுவாசிகள் சபைக்கு வரும்போது அந்த புது விசுவாசிகளோட உங்களுக்குள்ள இருந்த அந்த ஆதி அன்பு எப்படி இருக்கு இன்றைக்கு? Quand il y a des nouvelles personnes qui viennent, quel est votre amour que vous இன்றைக்கு montrez? பாஸ்டரோட அன்பு இன்றைக்கு எங்க போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். Vous savez où est l'amour du pasteur? இன்னைக்கு பாஸ்டருக்கு விரோதமாக பேசி பாஸ்டரை பகைத்து பாஸ்டருக்கு விரோதமான பலவீனங்களை சுட்டிக்காட்ட ஆரம்பிச்சா அன்றைக்கு நீங்க விசுவாச துரோகம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. Si vous commencez à dire tous les défauts du pasteur et que vous dites des mauvaises choses sur lui, உங்களோட சபை சக ஊழியர்களோட இன்னைக்கு உங்களுக்கு அன்பு குறைந்து போயிடுன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையில விசுவாச துரோகம் தலை தூக்கி l'amour ஆரம்பிக்குது. commence à disparaître entre les frères. À ce moment-là, vous faites une trahison. கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த ஆதி அன்பு இல்லாமல் மங்கி போய் கொண்டிருக்கா அங்க விசுவாச துரோகம் ஆரம்பிக்குது. Si entre mari et femme, vous n'avez pas le premier amour, alors à ce moment-là, ça commence la trahison de foi. பெற்றோர் பிள்ளைகள் பெற்றோரிடத்துல இருந்த அந்த ஆதி அன்பு எங்கெல்லாம் குறைஞ்சு போதோ அங்க விசுவாச துரோகம் அரங்க தலை Quand தூக்குது. l'amour baisse entre les parents et les enfants entre les parents, à ce moment-là, c'est une trahison. இன்றைக்கு கணவன் ஏன் மனைவியை விட்டு மனைவி ஏன் கணவனை விட்டு ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர் ஏன் துரோகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க? அங்க அன்பு இல்லாம போயிடுச்சு. Pourquoi il y a des trahisons entre le mari et la femme? C'est parce qu'il n'y a plus d'amour. இன்றைக்கு அது எல்லாவற்றையும் விட தேவன் மேல் இருந்த அன்பு இன்னைக்கு தணிஞ்சு போயிட்டு தெரியுமா? Plus que ça, l'amour qu'on a pour Dieu commence à baisser aussi. இன்றைக்கு ஜனங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கடமைக்காக சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. Beaucoup de personnes viennent seulement le dimanche à l'église. இன்றைக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். L'Éternel nous regarde et il est attristé. எங்களோட பேர் விசுவாச மார்க்கத்தார்.
Notre nom, c'est être fidèle. ஆனா உண்மையாகவே நாங்கள் விசுவாச மார்க்கத்தார் அல்ல. Mais est-ce que nous sommes vraiment des fidèles? நாங்கள் உண்மையாக தேவனை நேசிக்கிறோம் என்று சொன்னா Si nous aimons vraiment et நாங்கள் aimons vraiment le Seigneur, இந்த சபைக்கு வரும்போது quand je viens à cette église, தேவனை நாங்கள் எப்படி ஆராதிப்போம் தெரியுமா? vous savez comment nous louons le Seigneur? தேவனை ஆராதிப்போம் எப்படி ஆராதிக்கணுமா? Comment nous louons le Seigneur? விடுதலையோடு ஆரம்பிக்கணும், Avec ஆராதிக்கணும். délivrance, ஆவியோடு ஆராதிக்கணும், avec esprit, உண்மையோடு ஆராதிக்கணும். avec vérité. இன்றைக்கு சபையில இல்லையே. À l'église, il n'y a pas இன்னைக்கு cela. பாஸ்டர் ஏசுறதால சர்ச்சுக்கு வராங்க. Oui, le pasteur ne va அம்மா அப்பாட பலவந்தத்தாட பிள்ளைகள் சர்ச்சுக்கு வராங்க. Oui, les parents vont nous forcer, c'est pour ça qu'on சபையில vient à ஊழியம் l'église. கொடுத்தா சபைக்கு ஊழியம் செய்ய வராங்க. Non, on vient à l'église parce que pour le ஞாயிற்றுக்கிழமை ministère. என்பது ஊழியத்துக்காகவும் ஊழியம் செய்வதற்கான நாள் இல்ல. கர்த்தர் என்ன வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து வருவதற்கான நாள். Le dimanche, c'est pas pour faire le ministère ou faire autre chose, mais pour dire merci à l'Éternel qui est le dimanche. இன்றைக்கு ஓய்வு நாள்லயே விசுவாச துரோகம் ஆரம்பிச்சிட்டு தெரியுமா? Même le jour de repos, il y a des trahisons. இன்றைக்கு நாங்கள் எடுத்து வாசிப்போம் உபாகம புத்தகம் 5வது அதிகாரம். Deutéronome chapitre 5, மன்னித்துக் கொள்ளுங்கள், யாத்ரா புத்தகம் 20வது அதிகாரம். Exode chapitre 20, 8வது வசனத்துல இருந்து வாசிக்கிறீங்களா? verset 8. பிரெஞ்சில் இருக்கிறவங்க நீங்க பிரெஞ்சில் வாசிங்க, நாங்க வாசிக்க போறதில்ல, தமிழ்ல மட்டும் வாசிக்க போறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாள் நீ வேலை செய்து உன் கிரியைகளெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயாயிலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். போதும் சிஸ்டர். இந்த யாத்ரா புத்தகம் எகிப்தில இருந்து வந்த முதல் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள். Nous pouvons voir que le livre de Exode a été donné pour la première génération qui est sortie d'Égypte. இந்த இடத்துல ஆண்டவர் ஓய்வு நாளை குறித்து சொல்லும்போது Quand l'Éternel parle du jour de repos, ஆண்டவர் இத சொல்ற பாருங்க 10வது வசனத்துல, il parle dans le verset 10. 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருடைய அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற வேறொரு யாதொரு வேலையும் செய்ய. ஏன் ஆண்டவர் அதை சொல்றார்? Pourquoi l'Éternel dit cela? ஆண்டவர் சொல்வது காரணம் கீழே இருக்கு பாருங்க. Il y a une raison. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளில் என்ன செஞ்சிராம்? ஓய்ந்திருந்தார். ஆகையால் என்றக்குள்ள அதுதான் முக்கியம். ஆகையால் என்ற இதுதான் ரீசன். ஏன் தேவனை நாங்கள் ஆராதிக்கணும் தெரியுமா? ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உருவாக்கின சர்வ சிருஷ்டிகராய் இருக்கிறபடியா அந்த ஓய்வு நாள்ல அவரை நாங்கள் ஆராதிக்கணுமா? Le jour de repos, nous devons le louer parce que l'Éternel a créé le ciel et la terre en 6 jours. நீங்க அந்த சிருஷ்டிகரை தேடி வந்திருக்கிறீங்க. Vous êtes venus aujourd'hui ஆனா chercher le சிருஷ்டிகரை Créateur. எப்படி ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? Vous êtes venus pour le louer. நான் உங்களை மட்டும் சொல்லல, Je vous parle seulement pas de நான் vous. போன எல்லா சபைகள்ல பாக்குறேன். Je parle de toutes les personnes. கர்த்தரை ஆராதிக்க கூட ஒரு பலவீனம் உள்ள மனிதர்களாக வந்து ஆராதிக்கிறாங்க. நன்றி இல்லாத இருதயத்தோடு வந்து ஆராதிக்கிறாங்க. Ils viennent avec quelqu'un qui n'est pas reconnaissant vers ஏன் நன்றி l'Éternel. உள்ள இருதயம் வரணும் தெரியுமா? Pourquoi vous devez être reconnaissant? இந்த வார்த்தை சொல்லுது நான் சர்வ சிருஷ்டிகர் என்று சொல்லும்போது Quand l'Éternel dit qu'il est le Créateur, இந்த நிமிஷம் நீங்க சுவாசிக்கிற காத்து அவர் சிருஷ்டித்தது. que votre souffle que vous நீங்கள் இன்றைக்கு respirez, சுமந்திருக்கிற உங்களை சுமந்திருக்கிற இந்த சரீரம் அவர் சிருஷ்டித்தது. c'est l'Éternel qui a créé votre corps. மண்ணை c'est எடுத்து Éternel qui a créé. மனிதனாக மாற்றியவர் அவர். Il a pris la poussière et vous a créé. அந்த மனிதனுக்குள் அவயவங்களை தோன்ற பண்ணினவர் அவர். C'est l'Éternel qui a créé les membres. அவனுக்கு ஜீவனை கொடுத்து ஆத்மாவாக மாற்றினவர் அவர். C'est l'Éternel qui a donné son souffle, qui a donné அந்த la vie. சிருஷ்டிகரை ஆராதிக்க வரும்போது நன்றியுள்ள இருதயத்தோடு வர சொல்றேன். Et quand nous venons louer l'Éternel, nous devons être சர்ச்சுக்குள்ள reconnaissants. வரக்குள்ள நீங்க அப்படியே வாரீங்க? Quand vous venez à l'église, vous êtes comme ça. அவருக்கு நன்றி செலுத்தவா வாரீங்க? Est-ce que vous venez pour அவரை être நேசிக்கிறீங்களா? reconnaissant? Est-ce que vous l'aimez? அவரை நேசிச்சீங்கன்னு சொன்னா உங்களோட ஆராதனை இப்படி இருக்காது. Si vous l'aimez, votre louange உங்களோட ne sera pas பாஸ்டர் comme உங்களை ça. ஜெபிக்க சொல்லி நீங்க ஜெபிக்க Le கூடாது. pasteur ne dira pas prier. உங்களோட பாஸ்டர் பாட்டு சொல்ல படிக்க சொல்ல நீங்க படிக்க Quand கூடாது. le pasteur dit de chanter, vous ne chanterez உங்களோட pas. பாஸ்டர் சொல்லி நீங்க கைகளை உயர்த்த கூடாது. Vous n'êtes pas obligé de lever la main quand il நீங்கள் le dit. விசுவாசம் உள்ள மார்க்கம் என்று சொன்னா, Si vous êtes vraiment des நீங்க fidèles, உண்மையாக தேவனை நேசிக்கிறீங்கன்னு சொன்னா, Si vous vraiment aimez le உங்களோட Seigneur. ஆராதனையில தெரியும் நீ விசுவாச துரோகியா இல்லையான்னு dans சொல்லி. votre louange, nous pouvons voir si vous êtes en train உன்னை de croire. உருவாக்கின தேவன் இவர்தான் என்று நீ அறிந்திருந்தால் Si vous savez que c'est lui votre இந்த Créateur, ஆராதனையில நீ காட்டுவா நீ அவரை எவ்வளவு நேசிக்கிறாய் dans என்று cette சொல்லி. louange, vous allez me montrer comment vous உன் l'aimez. ஆடைகளால
உன் ஆடைகளால par votre bouche, உன் par vos ஆபரணங்களால habits, par vos நீ par vos செய்யற ornements, ஊழியத்தால par votre ministère. தேவனுக்கு உன்னுடைய அன்பு தெரியாது. Il peut pas voir cet amour நீ à ce அந்த moment-là. ஓய்வு நாள்ல தேவனுக்கு கொடுக்கிற கணத்துல தான் தேவனுக்கு C'est தெரியும் pas l'honneur que நீ tu donnes விசுவாசம் au jour de உள்ளவனா repos. இல்லையான்னு சொல்லி. Il peut voir si vous êtes fidèle ou pas. சர்வத்தை உருவாக்கின சர்வ சிருஷ்டிகரை இன்றைக்கு நீ எப்படி ஆராதிக்க Il a வந்திருக்கிற? créé toute la création. Comment vous le louez? இன்னைக்கு அவர் கொடுத்த ஜீவனால தான் நீ வேலை செய்யற, C'est par sa நீ vie தொழில் que செய்யற, tu travailles. நீ இத்தனை வீடுகளை வாங்குற, Que tu achètes beaucoup de இவ்வளவு maisons. கார் வாங்குற, C'est voiture. இவ்வளவு வியாபாரங்களை செய்யற. Tu fais beaucoup de நீ business. உண்ட வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே அவர் சிருஷ்டித்தது. Toutes les choses que tu as dans ta vie, c'est que c'est ஈவன் lui நீ qui les a உனக்குள்ள créées. நீ கணவன் மனைவியாக இருந்து பிறக்கிற பெற்றெடுக்கிற பிள்ளை கூட கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம் என்று Le வார்த்தை mari et சொல்லுது. la femme, quand vous avez un enfant, c'est l'Éternel qui donne cet ordre pour que l'enfant naisse. இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை தன்னை உண்மையாய் நேசிக்கிற தேடுகிற ஜனம்தான். L'Éternel a besoin d'une personne qui vraiment l'aime fidèlement et qui le cherche. இன்றைக்கு நாங்க விசுவாச துரோகிகளா இல்லையா யோசிச்சு பாருங்க. Est-ce que nous sommes aujourd'hui கடமைக்கு des prêtres ou சர்ச்சுக்கு pas? வரோம், Est-ce que nous venons par கடமைக்கு obligation? தசமபாகம் போடுறோம், Est-ce que nous donnons des enfants par கடமைக்கு பாட்டு obligation? படிக்கிறோம், Nous chantons par கடமைக்கு obligation. சபையில ஊழியம் செய்யறோம். Nous faisons le ministère par ஆனா obligation. உண்மையாகவே உங்களுடைய தேவன் தான் சர்வ சிருஷ்டிகர் என்று சொன்னால், Mais si c'est vraiment votre Éternel qui உங்களை est அவர்தான் créateur, உருவாக்கினார் என்று சொன்னால், c'est lui qui vous a créé. நீங்கள் விடுகிற மூச்சு அவருடையது என்றால் Son souffle, si c'est à எப்படி lui, உங்களால் அவரை ஆராதிக்காமல் இருக்க comment முடியும்? vous pouvez ne pas louer எப்படி அவருக்கு l'Éternel? துதி செலுத்த முடியாமல் Comment இருக்க vous pouvez முடியும்? ne pas l'honorer? எப்படி இந்த நாளை அவருக்காக கொடுக்க முடியாமல் Comment vous இருக்கும்? pouvez pas nous donner ce jour? ஆண்டவர் உங்களுக்கு 6 நாளை தந்திருக்கிறல்ல. L'Éternel vous a donné 6 வேதம் jours. சொல்லுகிறது 6 நாளும் நீ வேலை செய், 6 jours 6 travail. நாளும் உன்னுடைய மனைவியோடு வாழு, 6 jours vis avec ta உங்க femme. பிள்ளைகளோட வாழு, Vis avec tes அவர்களுக்காக enfants. வேலை செய். Fais le travail pour ஆனா lui. இது என்னுடைய நாள், Mais ce jour-là, என ce jour, உன்னை c'est pour உருவாக்கின lui. எனக்கு நீ நன்றி செலுத்துற நாள். Parce que toi, tu dois me remercier. இன்றைக்கு le jour parce que ஞாயிற்றுக்கிழமை je t'ai créé. ஆண்டவருக்கு டைம் கொடுக்க எங்களுக்கு நேரம் Mais nous, இல்லையே. nous n'avons plus le temps pour donner à lui. என்னடா வேலை, Parce que c'est le travail. கடை. Parce qu'elle ne met qu'à இன்றைக்கு ça. என்னுடைய சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு வருவாங்க. Oui, mais en relation vient நான் à ஒரு la maison. ஃபங்க்ஷன் பின்னர் ஆயத்தப்படுத்தி Il y a இருக்கிறேன். une fête நான் ஒரு après. ஃபெத்துக்கு போகணும். Il y a une fête après. எப்படிப்பட்ட ஒரு நாடக மேடையில் இன்னைக்கு நடிச்சு கொண்டிருக்கிறோம் Regardez, தெரியுமா? nous sommes tous des acteurs dans une pièce de théâtre. கர்த்தரங்களை பார்த்து தான் சொல்றேன், நீ எனக்கு விசுவாச துரோகி. L'Éternel vous regarde et vous dit, vous நீ êtes des சாப்பிடுகிற traîtres. சாப்பாடு அவருடைய கரத்தில் இருந்து வந்தது. Le repas que vous mangez, c'est நீ grâce à வாழுகிற lui. வீடு அவருடைய அந்த வார்த்தையிலிருந்து வந்தது. La maison, c'est grâce à lui qui a été créée. நீ நடக்கிற பாதைகள் வீதி எல்லாமே தேவனுடைய வார்த்தையிலிருந்து Les உருவாகினது. voies et les chemins, c'est par sa parole que l'Éternel a créé. இன்றைக்கு சபையில பாருங்க வந்து நாங்க எப்படி வாழுகிறோம், Regardez à l'église comment எப்படி nous louons. ஆராதிக்கிறோம். Comment nous le louons. இன்றைக்கு சர்ச்சுக்கு வரக்குள்ள வீட்டை இரவு சனிக்கிழமை ஃபுல்லா விடிய 2-3 மணி மட்டும் போன்ல உட்கார்ந்து இருக்கிறது. Samedi de 2h jusqu'à 3h, nous sommes sur le சோசியல் téléphone. மீடியா பாக்குறது, Nous sommes dans le... ஃப்ரெண்ட்ஸோட on போய் regarde les எல்லா réseaux இடத்தையும் sociaux. அரட்டை அடிக்கிறது, Nous allons partout le samedi. சர்ச்சில் வந்து நித்திர கொள்றது. Et à dimanche, nous dormons. நீ பாருங்க எப்படிப்பட்ட ஒரு துரோகிகள் அன்றைக்கு மாறிட்டோம். Regardez comment nous sommes des எப்படி traîtres. உங்களுக்கு தைரியம் வருது தேவண்ட சமூகத்துல வந்து நித்திர கொள்றதுக்கு? Vous avez quelle autorité pour venir comme தேவண்ட ça? சமூகத்துல வந்து அசம்பந்தமா இருந்து உட்கார்ந்து நான் இப்படித்தான் இருப்பேன் இருக்க எப்படி உங்களால முடியுது? Comment vous pouvez rester là dans votre chaise et être flétri இது comme ça? தேவனுடைய சமூகம். Ici, c'est la face de தேவன் Dieu. வாசம் பண்ணுகிற இடம். C'est où l'Éternel இது vit. தேவனுடைய ஆலயம். C'est l'église de இந்த Dieu. ஆலயத்தை நீங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக தேடி வரணும். Et dans cette église, vous devez venir en étant இந்த zélé. ஆலயத்தை நீங்க ஆசையாக தேடி வரணும்னு ஆண்டவர் Vous devez எதிர்பார்க்கிறேன். venir à l'église avec beaucoup d'envie. C'est ce que Dieu a இன்றைக்கு veut. உண்மையாக நீங்க அப்படியே வந்திருக்கிறீங்க. Est-ce que vous venez comme ça à யோசிச்சு l'église? பாருங்க, உங்களோட பிள்ளைகள் இன்றைக்கு சர்ச்சுக்கு வந்தது அநேகருடைய பிள்ளைகள் அப்பா அம்மாவுடைய கட்டாயத்தால தான். Beaucoup d'enfants viennent à l'église parce que les parents les obligent. பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்து கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நாங்க உடுப்பயன் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஷூவை நாங்க பொலிஷ் பண்ணி விட்டு இன்றைக்கு பிள்ளைகளை சர்ச்சுக்கு கொண்டு வர வேண்டிய சமுதாயமா மாறிட்டோம். Nous sommes une génération qui force les enfants à mettre tous les vêtements, à faire toutes les chaussures pour qu'ils viennent ensemble. அதற்கு காரணம் நான் உங்களுக்கு பின்னேரம் காண்பிக்கிறேன். Pourquoi? Je vous donne la raison plus tard. இன்னைக்கு நாங்க எல்லா இடத்துலயும் கர்த்தருக்கு துரோகம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் Dans தெரியுமா? tous les endroits, nous commençons à trahir Dieu. இரண்டாவது வார்த்தை எடுத்து வாசிப்போம். Deuxième parole. உபாகம புத்தகம். இது ஒரு பெரிய செய்தி, ஆனா Deutéronome. சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். C'est une parole qui est très longue, mais je vous dis courtement. 5வது அதிகாரம் Chapitre 5. 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. À partir du verset 12. உன் தேவனாய 15 கர்த்தருடைய- வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீடிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீடிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. 6 நாள் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் எருதானாலும் உன் கழுதை ஆனாலும் உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவன் ஆனாலும்
உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். ரைட். இப்ப எல்லாரும் மறுபடியும் வாசிக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 14வது 15வது வசனம் எல்லாரும் வாசிங்க சேர்ந்து. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். இப்ப சொல்லுங்க, இந்த கட்டளை பிரதான கட்டளையில் உண்டா இல்லையா? Maintenant, dites, est-ce que c'est un grand commandement? இன்றைக்கும் இந்த கட்டளைக்கு ஜீவன் இருக்கா இல்லையா? Est-ce qu'il y a encore vie pour ce commandement? இன்றைக்கும் கர்த்தர் இந்த கட்டளை எதிர்பார்க்கிறீரா இல்லையா? Est-ce que l'Éternel encore attend ce ஆனா இன்றைக்கு commandement? நாங்க இந்த வார்த்தைக்கு கம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா இல்லையா? Est-ce que nous commençons à compromettre pour cette parole? இது ஆண்டவர் எங்களுக்கு சொல்லல, L'Éternel n'a pas dit pour இது nous, யூதர்களுக்கு சொன்னது. c'est pour les Juifs. இது எங்களுக்கு சொல்லல, C'est pas pour nous, வனாந்திரத்துல இருந்த யூதர்களுக்கு c'est சொன்னது. pour les Juifs qui étaient dans le désert. இது அடிமைத்தனத்துல இருந்த யூதர்களுக்கு C'est சொன்னது. pour les Juifs qui étaient encore இது எங்களுக்கு esclaves. சொல்லல, இது எங்களுக்கு சொல்லல. C'est pas dit pour nous. உங்களுக்கு தெரியும் இவர்கள் அடிமைத்தனத்துல இருக்கும்போது என்ன நிலையில இருந்தார்கள் என்று சொல்லி. Vous savez quelle était leur situation quand ils 400 étaient வருஷம் esclaves? கவனிப்பாரற்றவர்களாக, Ils étaient pendant 400 ans personne. 400 வருஷம் மனுஷனுக்கு அடிமைப்பட்டவர்களாக, Ils étaient esclaves des hommes. விடுதலை செய்ய யாரும் இல்லாம Il n'y a personne pour les délivrer. தங்களோட விருப்பத்தின்படி வாழ ஆரம்பிச்சாங்க Ils தெரியுமா? vivaient leur propre vie. selon leur désir. அப்படிப்பட்ட ஜனங்கள் உங்களுக்கு தெரியும். இவர்களை எகிப்தியர்கள் எப்படி எல்லாம் ஒடுக்குனாங்கன்னு உங்களுக்கு Nous தெரியும். savons comment les Égyptiens les ont நிம்மதியா fait du சாப்பிட mal. முடியல, Ils ont fait beaucoup de choses. நிம்மதியா குடும்பமா வாழ Ils ne முடியல. peuvent pas vivre tranquillement. அப்படி வாழ்ந்து அடிமையா இருந்த இவர்களை ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை 10 அற்புதங்களுக்கூடாக காண்பித்து இவர்களை செங்கடலை கடக்க பண்ணினார். L'Éternel a donné 10 plaies et les a sortis de இப்ப ஆண்டவர் சொல்றேன், நீ அடிமையா இருந்த உன்னைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டபடியா மீட்பராகி எனக்கு ஓய்வு நாளை நீ செலுத்தன்னு சொல்றேன். L'Éternel dit, toi tu étais esclave, maintenant que je t'ai sorti, tu dois m'honorer, moi qui t'ai sauvé. இன்றைக்கு நீங்க எத்தனை பேர் பாவத்தில் அடிமையா இருந்தீங்க? Combien d'entre vous vous étiez esclaves des péchés? பாவத்தில் அடிமையா இருந்தவங்க கை வைத்துருங்களா? Amen, on était tous esclaves. ஒருத்தருமே பாவத்தில் அடிமையா இருக்க இல்லையா? On était tous esclaves du péché. அப்ப என்னதுக்கு இயேசு சிலுவையில மரிக்கணும்? Alors pourquoi Jésus இல்ல est mort sur உண்மையாவே la இன்றைக்கு croix? பல பேர் என்ன தெரியுமா, நான் பாவி இல்ல, நான் பாவம் செய்யல, Eux ils disent non, moi je suis நான் pas pécheur, பரிசுத்தவான் moi சொல்லி. je suis saint. அப்படின்னா இயேசு இந்த பூமிக்கு வர தேவையில்லைன்றது பவுலுடைய வாதம். Alors à ce moment-là, ça ne sert à இயேசு rien que சிலுவையில Jésus மரிக்க soit sur வேண்டாம் terre. என்றது பவுலுடைய வாதம். Beaucoup disent que oui, ça sert à rien que Jésus soit sur அதற்காக la தான் croix. பவுல் ரோமர் 16 அதிகாரங்களையும் எழுதினார். Mais c'est pour ça que Paul a écrit Romains. இன்றைக்கு நாங்கள் பாவிகளாய் இருக்கிறபடியா தான் தேவன் கிறிஸ்து இயேசுவை சிலுவையில் மரிக்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுது. C'est parce que nous étions pécheurs que l'Éternel a fait mourir Jésus-Christ sur la croix. இன்றைக்கு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பருக்கு நன்றி செலுத்துகிற நாள் தான் ஓய்வு நாள் தெரியுமா? Nous qui étions esclaves des péchés, l'Éternel nous a sauvés, nous a délivrés. அவர்கள் நித்தமும் ஏன் ஓய்வு நாளை கொண்டாட வேண்டும், பாஸ்காவை செலுத்த வேண்டும்? ஆண்டவர் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்ததற்காக ஆண்டவர் ஓய்வு நாளை ஆசரிக்க சொல்றேன். L'Éternel dit d'honorer le jour de sabbat parce qu'il les a sauvés de l'esclavage. ஒரு மனிதனுடைய அடிமைத்தனத்தில் மீட்டவர்களே ஒரு நாளை கர்த்தருக்காக செலுத்த வேண்டும் என்று சொன்னால், பாவத்தின் அடிமைத்தனத்தில் மீட்ட என் இரட்சகருக்காக நான் எவ்வளவு நன்றி உள்ளவனாக இருக்கணும் சொல்லுங்க. Eux qui étaient esclaves des hommes, si eux ils doivent louer, nous devons louer l'Éternel parce qu'il nous a sortis de tous les péchés que nous avions இன்றைக்கு fait. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு நீங்க அதுக்காக வந்திருக்கிறீங்க? Est-ce que dimanche vous êtes venus pour ça? எத்தனை பேர் உண்மையாகவே இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறீங்க? Est-ce que vraiment vous êtes lavés par son எத்தனை sang? பேர் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறீங்க? Combien de personnes sont lavées நீங்க par son sang? உண்மையாக பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் என்று சொன்னால், Si vous êtes உங்களால் vraiment பாவத்திலிருந்து sauvés des மீட்ட அந்த இரட்சகருக்கு இன்றைய ஆராதனை கொடுக்காமல் உங்களால் இருக்க Vous ne முடியாது. pouvez pas rester sans le louer. அவரை துதிக்காமல் இருக்க முடியாது. Vous ne pouvez pas rester sans அவரை l'honorer. ஸ்தோத்தரிக்காமல் இருக்க முடியாது. Vous ne pouvez pas le அவருக்காக élever இந்த sur votre நாளை place. வேறு பிரிக்காமல் உங்களால் இருக்க முடியாது. Vous ne pouvez pas ne pas séparer ce jour pour lui. அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? Vous savez comment est la vie de ces personnes? அவங்க சனிக்கிழமையே இன்றைய நாளுக்காக வாஞ்சியாக காத்திருப்பாங்க. Dès samedi,
ils attendent pour le dimanche. மாலை 8 மணிக்கே உடுப்பெல்லாம் அயன் பண்ணி எல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க. Dès 8 heures, ils sont en train de repasser leurs vêtements. எப்படா 10 மணி வரும் வீட்ல இருந்து இறங்குவோம் போய் ஆண்டவரை நாங்கள் சபையாக சேர்ந்து ஆராதிக்கணும். Ils attendent 10 heures pour sortir de la maison et pour என்னை louer l'Éternel. உருவாக்கின தேவனை நான் நமஸ்கரிக்க வேண்டும். Oui, je veux servir l'Éternel qui m'a என் créé. பாவத்திலிருந்து மீட்ட இரட்சகருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். Je veux dire merci à celui qui m'a sauvé de tous யார் mes péchés. வர்றாங்களோ வரையிலையோ Peu importe qui vient நான் pas. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறேன். Moi, je vais dire merci. எத்தனை பேர் அப்படி இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தீங்க? Combien de personnes vous êtes venus comme ça à உண்மையாக l'église? உங்களுடைய இருதயத்துல சொல்லுங்க. Dites vraiment dans votre cœur. Est-ce que vous êtes venus pour ça? இன்றைக்கு இந்த வார்த்தைகள் கம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டு உலகத்துக்கு ஒத்து போகக்கூடிய மாதிரி வார்த்தை வந்துச்சு. Maintenant, nous sommes en train de compromettre toutes les paroles que l'Éternel a dit. விசுவாச துரோகம் எங்க தெரியுமா ஆரம்பிக்கணும்? Vous ஆரம்பத்துல savez où சொன்னேன். la trahison commence? வார்த்தையை தங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவதனால வர்றது. C'est de compromettre, de changer la parole de Dieu selon notre propre விசா கிடைக்காம இருக்கக்குள்ள நீங்க ஆண்டவரை தேடின விதமும் Quand vous n'avez pas le visa, comment vous allez chercher உங்களோட l'Éternel? பேங்க் பேலன்ஸ் இல்லாமல் போது, உங்களோட வீட்டிலே சாப்பிட ஆகாரம் இல்லாமல் போது, நீங்கள் தேவனை தேடின விதமும் Comment vous allez chercher l'Éternel quand vous n'avez pas d'argent dans votre banque et que vous n'avez pas à manger? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வீட்டை தந்து சாப்பாட்டை தந்து ஆசீர்வதித்து உங்கள் தொழில்களை உங்கள் வேலைகளை பெருக பண்ணி உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும் போது இன்றைக்கு வார்த்தையை நீங்க கம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. Vous commencez à compromettre la parole de Dieu maintenant que l'Éternel vous a donné à manger, une maison, des choses de votre travail, tout cela. அவர்களுக்கு தான் பவுல் சொல்றார் விசுவாச துரோகம் இப்படி தான் C'est ces ஆரம்பிக்கும். personnes que Paul appelle en tant que traîtres de la foi. மனிதர்கள் நன்றி அறியாதவர்களாகவும் நன்றி கட்டவர்களாகவும் மாறிட்டாங்க இன்னைக்கு. Des personnes qui ne sont pas reconnaissants pour ce que a fait l'Éternel. இன்னைக்கு சபையில இருக்கிற ஜனங்களுக்கு தேவனை குறித்த ஒரு அன்பு இல்லாம போயிடுச்சு. Ceux qui viennent à l'église n'ont plus cet amour envers Dieu. தேவன் தங்களோட வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைக்கிற அந்த இருதயம் இல்லாம போயிடுச்சு. Ils n'ont plus un cœur qui reconnaît tous les bienfaits de l'Éternel. இன்றைக்கு அவங்களோட இருதயம் கர்த்தரை விட்டு இந்த உலகத்தில் இருக்கிற பணம் சம்பாதிக்கிற தொழில்ல உயர்வை தேடுற தங்களை ஆசீர்வாதமா வைக்கிற பாதைகளை விட்டு கொடுத்துட்டாங்க. Le cœur laisse ce que la parole de Dieu et cherche l'argent, commence à enrichir de plus en plus. ஏன்னு சொன்னா அவர்கள் மனிதர்களை பார்த்து மனிதர்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தையை நியாயம் தீர்த்து பார்க்கறாங்க. Parce qu'ils regardent la vie des hommes, comment eux ils le vivent, et ils commencent à compromettre la parole de Dieu. மற்றவர்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்று அல்ல. La parole des hommes et la parole de Dieu n'est pas la même. அவர்களை போல வாழ்வது தேவனுடைய வார்த்தையின்படி வாழ முடியாது. Si on veut vivre une vie comme eux, nous ne pouvons pas obéir sur la parole de தேவனுடைய Dieu. வார்த்தை எது சொல்லுதோ அதுதான் சரி. Ce que la parole de Dieu dit, c'est ça qui est bien. தேவனுடைய வார்த்தை எது தவறுன்னு சொல்லுதோ அதுதான் தவறு. Ce que la parole de Dieu dit que c'est pas bien, ce n'est pas bien. தேவனுடைய வார்த்தை எது பாவம்னு சொல்லுதோ அதுதான் பாவம். Ce que la parole de Dieu dit que c'est un péché, c'est un péché. தேவனுடைய வார்த்தை எது செய்ய கூடாதுன்னு சொல்லுதோ அது செய்ய கூடாது. Ce que la parole de Dieu dit அந்த வார்த்தையை எந்த காரணத்துக்காகவும் மனிதன் மாற்ற முடியாது. Aucun homme ne peut changer ce que l'Éternel a dit. எப்ப மனிதன் வார்த்தையை தனக்காக மனிதர்களுக்காக கலாச்சாரத்துக்காக பாரம்பரியத்துக்காக தன்னுடைய தேவைக்காக பலவீனத்துக்காக மாத்த முற்படுறானோ அன்றைக்கு அங்க விசுவாச துரோகம் ஆரம்பிக்குது. À ce moment-là, la trahison commence quand nous compromettons la parole de Dieu, nous le changeons pour nos propres désirs, pour les hommes. தந்த வாழ்க்கையை மறைப்பதற்கு இன்றைக்கு மற்றவனை பகைக்க ஆரம்பிக்கிறான். Pour cacher notre vie, nous allons être en rivalité avec d'autres personnes. தன்னுடைய பலவீனங்களை மறைப்பதற்காக மற்றவனை பாவியாக காண்பிக்க Pour ஆரம்பிக்கிறான். cacher nos péchés, nous montrons les péchés des autres. தன்னுடைய குறைவுகளை மறைத்து மற்றவனுடைய குறைவுகளை சுட்டிக்காட்ட ஆரம்பிக்கிறான். Nous cachons nos défauts, mais nous montrons les défauts des autres. விசுவாச துரோகம் இங்க தான் ஆரம்பிக்குது தெரியுமா? C'est ici qui commence la trahison. நீங்க நினைக்கிறீங்களா விசுவாச துரோகம் செய்துட்டு இயேசுனுடைய வருகையில இயேசுவோட போக முடியும்னு சொல்லி? Vous pensez qu'en trahissant, nous pouvons aller dans le royaume des cieux? நீங்க எப்படிப்பட்ட ஊழியர்களாக இருந்தாலும், Peu importe le serviteur que நீங்க Dieu எத்தனை vous வருஷ êtes. விசுவாசிகளாக Peu இருந்தாலும், importe les fidèles que vous êtes. நீங்க எவ்வளவு வேத வார்த்தைகளை தெரிந்திருந்தாலும், Peu importe toutes les paroles que vous connaissez. ஆண்டவருக்கு விசுவாச துரோகம் செய்து Si vous faites une trahison ஆண்டவர் à Dieu, வருகையில போகவே முடியாது. vous ne pouvez pas aller pendant l'avènement du Seigneur. விசுவாச துரோகி ஆண்டவர் வெறுக்கிறார். L'Éternel n'aime pas les personnes qui நீங்க அடுத்து trahissent. வாசிங்க ஓசியா புத்தகம் Osez. ஓசியா 4வது அதிகாரம் Osez, chapitre 4. ஒன்றிலிருந்து வாசிக்கிறீங்களா? À partir du verset 1. ஒன்றிலிருந்து 3 மட்டும் சத்தமா வாசிக்கிறீங்களா? எல்லாரும் வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. ஆண்டவர் விசுவாச துரோகம் செய்த தன்னுடைய ஜனங்களை தேடி வாரேன். ஆண்டவர் அதை வழக்காக பார்க்கிறேன். அவர் நீதிபதி,
அவர்தான் ஜட்ஜ், அவர்தான் என்ன கோர்ட்ல எல்லாமே தீர்ப்பும் கொடுக்க போறேன். இப்ப அவர் சொல்றேன் பாருங்க, அது என்னென்றால் தேசத்திலே உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை, பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பலிகளோடு இரத்த பலிகள் சேருகிறது. இதன் நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும், கடலில் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். வாசிங்க தொடர்ந்து. ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது. உன் ஜனங்கள் ஆசாரியனுடைய வழக்காடுகளை போல் இருக்கிறார்கள். ஆகையால் நீ பகலிலே இடறி விழுவாய், இரவிலே உன்னோட கூட தீர்க்கதரிசியும் இடறி விழுவான். உன் தாயை நான் சங்காரம் பண்ணுவேன். போதும் பாருங்க, இவ்வளவு பாவத்தை ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம் என்ன? யாரை பார்த்து சொல்றேன்? Pourquoi l'Éternel parle de tous ses péchés? தான் தெரிந்து கொண்ட ஜனம், Le peuple qui il a choisi, 400 வருஷம் அவர் வேலி அடித்து பாதுகாத்த சனம், ce peuple que l'Éternel a fortifié, qui a protégé pendant 400 ans, 40 வருஷம் ஒரு தகப்பனை போல சுமந்து கொண்டு வந்த சனம், l'Éternel qui les a portés comme un père, இந்த பூமியிலே விசேஷித்த ஜாதியாக விசேஷித்த இடத்துல குடியேற்றின ஜனம், l'Éternel qui a établi ce pays comme étant un pays qu'il a choisi, 1500 வருடங்கள் ஆசீர்வதித்த அந்த தேவன் இன்றைக்கு அவர்களை பார்த்து சொல்றேன், l'Éternel qui avait béni ce peuple, l'Éternel parle ces paroles. உங்களோட எனக்கு என்ன இருக்காம்? Qu'est-ce qu'il y a? ஏன் அவங்களுக்கு வார்த்தை கம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Ils ont commencé à compromettre la parole வார்த்தைக்கு de ஏற்ற Dieu. வாழ்க்கை இல்ல. Ils n'ont pas une vie sur la parole de Dieu. சபையில ஒழுக்கம் இல்ல. Dans l'église, il n'y a pas un சபையில ordre. உண்மை இல்ல. Il n'y a pas de vérité. சபையில கீழ்ப்படிவு இல்ல. Il n'y a pas d'obéissance. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான வாழ்க்கை வந்துட்டு Il y a une parole qui est contre la parole de Dieu. தேசத்துல என்ன இல்லையா? Qu'est-ce qu'il n'y a pas? உண்மை இல்லை, Il n'y a pas de இரக்கம் vérité, இல்லை, pas de miséricorde. தேவனை பற்றி அறிவில்லை. இதற்கெல்லாம் Pas de காரணம் என்ன connaissance. தெரியுமா? பொய் சொல்லி பொய்யானையிட்டு கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். அப்படி Qu'est-ce qui s'est passé? இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? Pourquoi il y a toutes ces choses? 6வது வசனத்தை வாசிங்க. Verset 6. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் எல்லாரும் வாசிப்போம். எல்லாரும் பைபிள் கொண்டு வந்தாங்க. சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ நாசரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். எப்படி ஆண்டவர் இவங்க என்ன சொல்லி கொண்டிருக்காங்க தெரியுமா இந்த டைம்ல? Qu'est-ce qu'ils sont en train de dire? நீங்க ஏசாயா எரேமியா புத்தகங்களை வாசி பாத்தீங்கன்னு சொன்னா ஜனங்கள் தங்களை மேன்மையாக நினைச்சு கொண்டிருக்கிற காலம். Le peuple pense qu'ils sont bien. நாங்கள் தான் உலகத்தில் ஆசீர்வாதம் உள்ள ஜனங்கள். Oui, c'est nous qui sommes bénis. உண்மையாகவே இந்த ஓசியா வந்து சொல்லுகிற காலத்துல இஸ்ரவேல் செல்வத்துல கொளித்து கொண்டிருக்காங்க. Osée, quand il dit ces paroles, ils étaient très bien les Israélites. ஒரு வீடு, 2 வீடு, 3 வீடுன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. Une maison, 2 maisons, 3 maisons. அவங்களோட வியாபாரம் பெருகி கொண்டே போகுது. Leur marchandise commence à ஆனா croître. ஆண்டவர் பார்க்கிறார், உங்களுடைய உலக காரியம் எல்லாம் பெருகி கொண்டு போகுது. ஆனா உங்களுடைய இருதயத்துல என்னுடைய வேதம் இல்லாம போயிடுச்சு. C'est vrai que les choses très terrestres, vous êtes en train de s'accroître. இன்றைக்கு பாருங்க, பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இன்றைக்கு பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் பைபிள் வாசிக்க கூட நேரம் இல்ல தெரியுமா? Les enfants, même les grands, ils n'arrivent pas de temps pour lire இன்றைக்கு la parole de ஜெபிக்க Dieu. நேரம் இல்ல. Ils n'ont pas de temps pour lire la parole de உட்கார்ந்து Dieu. கணவன் மனைவியா ஒரு அதிகாரத்தை வாசிச்சு ஜெபிக்க நேரம் இல்ல. Mari et femme, ils ne prennent pas du temps pour lire la parole ensemble. இன்றைக்கு பேரண்ட்ஸ் சேர்ந்து எவ்வளவு தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறாங்களோ அன்றைக்கு பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கும். Si les parents aiment vraiment la parole de Dieu, les enfants aussi aiment. இன்றைக்கு நாங்க விசுவாச துரோகிகளாக மாறிட்டோம் தெரியுமா? Vous savez que nous sommes des traîtres. நீங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதால விசுவாச வீரர்கள் அல்ல. Si nous venons dimanche à l'église, nous sommes நீங்க pas des நாள்தோறும் இந்த vrais வார்த்தையின்படி வாழும்போது தான் விசுவாச Mais வீரர்கள். quand nous sommes vraiment, nous vivons vraiment une journée. இந்த pour வார்த்தை lui, என்ன à ce சொல்லுதோ moment-là, அதன்படி கூட வாழ்க்கையை ஒழுங்கமைக்க வேண்டும். Nous devons vraiment accepter la parole de Dieu. இன்றைக்கு நானும் நீங்களும் இன்றைக்கு அழிஞ்சு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? Pourquoi nous connaissons? நாங்கள் தேவனுடைய வார்த்தையை வெறுத்துட்டோம். Parce que nous n'aimons plus la parole de அறிவை Dieu. வெறுத்தாய். Nous rejetons la parole de Dieu. ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். Et tu seras dépouillé de mon sacerdoce. நீ உன் தேவனுடைய இதை மறந்தாயா? Qu'est-ce que tu as oublié? வேதத்தை மறந்தாய். Tu as oublié la parole de Dieu. இன்னைக்கு ஆண்டவர வார்த்தையை விட்டு ஆண்டவர பைபிள் வாசிக்கின்ற ஊழியர்கள் இருந்து விசுவாசிகள் வரைக்கும்
யாருக்கும் டைம் இல்ல தெரியுமா? Personne n'a le temps, entre les fidèles ou même les serviteurs de Dieu, personne n'a le temps de lire la parole de இந்த Dieu. ஞாயிற்றுக்கிழமை மண்டோன்னு தான் ஓடி வந்து எப்படியாவது நான் சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்றதுக்கு பைபிளை தூக்குறாங்க. Ah, ils prennent la Bible et ils le lisent rapidement, ils viennent à l'église. இன்றைக்கு ஒரு ஜெப கூட்டம் வந்துட்டு நான் வீட்டு கூட்டத்துல பைபிள் படிக்கணும்ன்றதுக்காக இன்றைக்கு விசுவாசிகள் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Ils ont commencé à lire la parole parce qu'il y a des rassemblements de prière à la maison. பைபிள் மற்றவனுக்கு பிரசங்கிக்கல்ல, பைபிள் என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்காக பாதுகாக்கிறதுக்காக எழுதப்பட்டது. La Bible, c'est pas pour prêcher aux autres, mais pour ce que Dieu dit pour ma vie. இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையை இந்த பைபிள் மாத்தி இருக்கு சொல்லுங்க அப்ப. Amen. Combien de personnes leur vie ont changé grâce à la parole de Dieu? இன்றைக்கு எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த வேதம் தான் மாத்துனது. C'est la parole de Dieu qui a changé என்னுடைய notre வாழ்க்கையை vie. மாத்துனது இந்த பைபிள் தான். C'est cette parole de Dieu qui a changé ma நான் vie. உங்களுக்கு முன்னக்கு உங்களை விட பாவியா இருந்தேன். பாஸ்டர்ட்ட கேளுங்க கடந்த கால வாழ்க்கையை. Demandez au pasteur ma vie précédente. இன்றைக்கு எல்லாவற்றையும் நான் விட்டு வந்ததுக்கு எனக்கு உதவி செய்த இந்த தேவனுடைய வார்த்தை J'ai தான். tout laissé pour la parole de Dieu. அதனால எனக்கு இந்த வார்த்தையை குறித்து ஒரு வைராக்கியம் C'est pour இருக்கு. ça que je suis zélé pour cette இந்த parole. உலகத்துல இருக்க எல்லா சபைகள்ல இருக்க அநேக விசுவாசிகள் இன்றைக்கு வார்த்தையோட கம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Beaucoup de fidèles ont commencé à compromettre la parole de Dieu. அந்த பிரதர் அப்படி வாழ்றாங்க நான் வாழ்ந்தா என்ன, அந்த சிஸ்டர் அப்படி வாழ்றாங்க நான் வாழ்ந்தா என்ன, Si ce frère vit comme ça, comment moi je peux pas vivre? Si cette sœur vit pas comme ça, comment moi je peux pas vivre? அந்த ஊழியர் அப்படி வாழ்றாங்க நான் வாழ்ந்தா என்ன. Si serviteur de Dieu vit comme ça, pourquoi moi je peux pas vivre? அன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் சில தவறுகளை செய்து கொண்டிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமையில ஊழியம் செய்கிறேன், பிரசங்கம் பண்றேன். நான் அவரிடத்துல வந்து நீங்க இன்னென்ன தவறுகளை செய்றீங்க இதை செய்யாதீங்கன்னு சொல்லும்போது Quand le serviteur de Dieu a fait beaucoup de péchés et qui faisait la prédication, je lui ai dit tu fais tout cela. அவர் எனக்கு சொல்ற பாஸ்டர் உங்களோட பைபிள் காலேஜுக்கு ஒரு ஸ்டூடெண்டும் இதே காரியத்தை செய்து கொண்டிருக்கேன், நீங்க ஏன் அவருக்கு சொல்றீங்க இல்ல? Et ce pasteur m'a dit oui, un étudiant de votre formation lui aussi fait des péchés. என்ன இவங்க சொல்ல வராங்க? இந்த வார்த்தை சொல்லுகிறத கேட்டு வாழ்க்கையை அர்ப்பணிக்க இல்ல, மத்தவன் வாழ்றான் தானே நானும் அப்படி வாழலாம் தானே நினைக்கிற ஒரு Ils காலம் prennent வந்து. la parole de Dieu, ils ne s'examinent pas eux-mêmes, ils regardent les autres pour dire qu'eux ils n'ont pas obéi. இன்றைக்கு சர்ச்சில் பாருங்க ஒரு விசுவாசி நேரா வராங்க, நேரம் சென்று வராங்க, பாச கண்டுகொள்றே இல்ல, நானே நேரம் சென்று போவேன். Il y a beaucoup de personnes qui disent oui, je viens en retard à l'église parce que le pasteur me regarde pas. ஆமோஸ் புத்தகத்துல கர்த்தர் சொல்றார், என்னை தேடுங்கள் என்னை கண்டடைவீர்கள். Dans le livre de Amos, c'est écrit cherchez-moi et vous me verrez. கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்களை நாங்க ஈஸியா அடையாளம் காணலாம் தெரியுமா? Ceux qui cherchent vraiment l'Éternel, vous pouvez les voir. கர்த்தருக்கு பயப்படுறவங்களை ஓய்வு நாள ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் Vous pouvez தெரியுமா? voir le jour du repos comment இன்றைக்கு சர்ச்சுக்கு வரவங்கள போன்ல தான் பைபிள். C'est dans le téléphone qu'il y a ஒரு la சில Bible. சர்ச்சுக்கு பைபிளே கொண்டு வரது இல்ல. Beaucoup de personnes n'ont même pas ramené la ஒரு சில Bible. பிள்ளைகளோட கையில கூட இன்னைக்கு பைபிள் இல்ல. Beaucoup de personnes n'ont pas la Bible dans இந்த la main. கடமைக்கு சர்ச்சுக்கு யாரும் வர வேண்டாம். Ils viennent seulement en obligation. இது pour உங்களோட l'église. சிருஷ்டிகர் வாசம் பண்ணுகிற இடம். C'est où le Créateur vit ici. உங்களோட பாவத்தின் அடிமைத்திலிருந்து விடுவித்தவர் C'est வாசம் lui பண்ணுகிற qui ஸ்தலம். vous a enlevé de vos péchés, c'est lui qui vit ici. அவர் நன்றியுள்ள இருதயத்தின் ஆராதனை எதிர்பார்க்கிறேன். Il attend un culte qui soit இந்த இடத்துல raisonnable. துரோகிகளுக்கு இடம் இல்ல, Il n'y a pas de place pour d'autres நன்றி choses. அறியாதவர்களுக்கான இடம் இல்ல, C'est pas un lieu pour les personnes qui ne sont pas reconnaissantes. ஆசீர்வாதத்தை தேடி வருவர்களுக்கான இடம் இல்ல இது. C'est pas un lieu pour les personnes qui cherchent des bénédictions. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நன்றி செலுத்துகிற இடம் இது Mais தெரியுமா? c'est pour les personnes qui cherchent vraiment l'Éternel et qui disent merci. எவ்வளவு விசுவாச துரோகம் யோசிச்சு பாருங்க. Regardez la trahison que nous faisons. இந்த ஒருவர் காட்டி கொடுத்து, Nous trahissons les ஒருவரை autres. அவமானப்படுத்தி, Nous humilions les autres. ஒருவர் பகைத்திட்டு Nous sommes en இந்த இடத்துல rivalité. வந்து நாங்கள் தேவனை ஆராதிக்க முடியுமா? Ici, comment nous pouvons தேவன் அதுல l'Éternel? பிரியமா இருக்கிறீரா? Est-ce que Dieu aime cela? நீங்க ஓசியா புத்தகம் ஆமோஸ் புத்தகத்தை வீட்டை போய் வாட்சி பாருங்க, Lisez Osée, எப்படிப்பட்ட Amos, மனிதர்களை பத்தி அதுல சொல்லப்பட்டிருக்கு. Regardez les hommes qui sont dits par இன்றைக்கு rapport à cette ஆண்டவர் personne. என்னையும் உங்களையும் பார்த்து சொல்றேன். L'Éternel regarde nous et nous இன்றைக்கு dit, எல்லாருக்கும் ஊழியம் செய்ய ஆசை. tout le monde a envie de faire le ministère. உங்களுக்கு தெரியுமா, நான் நாளை அங்க பரிசுல ஒரு ஊழியக்காரன் சொல்றேன், 6 நாள் நீ சாராயம் விற்கிறா, 6 நாள் நீ சிகரெட் விற்கிறா, வித்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து உன் பாஸ்டர் உனக்கு ஊழியம் தரலண்டா பாஸ்டருக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக பிராது. En ce moment-là, ils donnent un procès parce que pendant 6 jours, ils sont en train de vendre de l'alcool. Le 7e jour, ils viennent faire la prédication. இந்த பரிசுத்தமுள்ள ஸ்தலத்துல ஈனமானவர்களுக்கு இடம் இல்ல தெரியுமா? Ici, il n'y a pas de place pour les personnes qui sont pécheurs. நீ நேற்று ஒரு பெண்ணோட தவறான உறவு வச்சிட்டு, Si hier, tu avais une mauvaise relation avec une நீ femme, பொய் ஆணையிட்டு பொய் சொல்லி si tu as juré mauvaisement et que tu as menti, இரக்கம் பாராட்டின கர்த்தர்ட்ட இரக்கத்தை பெற்றுட்டு மற்றவனுக்கு இரக்கம் பாராட்டாம, toi qui as obtenu la grâce de Dieu et que mais tu donnes pas cette grâce à d'autres உங்க personnes, வாழ்க்கையில நீதி இல்ல நியாயம் இல்ல, toi dans ta vie, tu n'as pas de justice et de vérité. இதெல்லாம் செய்துட்டு இந்த பரிசுத்தமுள்ளவருக்கு நீ பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்ய வர பிரச்சனை இல்ல, ஆனா ஊழியம் செய்ய ஆசைப்படுறியே. Mais toi, tu viens à l'église et tu dis tu n'as pas de ministère. அது ஆண்டவர் விசுவாச துரோகமாக பார்க்கிறேன் Et தெரியுமா? ça, l'Éternel regarde comme une
une trahison. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும் தெரியுமா? Vous savez, la foi vient de sa parole. தேவனுடைய வார்த்தை எதெல்லாம் சொல்லுதோ விசுவாசிகள் அதுல வைராக்கியமாக வாழ வேண்டும் தெரியுமா? Toutes les paroles que l'Éternel prononce, vous devez être zélés pour ces paroles. இன்றைக்கு ஈனமானவர்கள் எல்லாம் தேவனுடைய ஊழியத்தை சுமந்ததால இன்றைக்கு திருச்சபைகள் ஈனமாக போய் கொண்டிருக்கு Toutes les தெரியுமா? personnes qui sont impliquées, ceux qui ont fait le ministère, l'église est corrompue. இன்னைக்கு நீங்க எடுத்து வாசிங்க 1 ராஜாக்கள் புத்தகம் 12வது அதிகாரம் Chapitre 12. இருபத்தி எட்டுல இருந்து வாசிங்க. À partir du verset 28. எல்லாரும் வாசிங்க அப்பதான் உங்களுக்கு நித்திரை போகும். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கண்டுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். கட்டி லேவியின் புத்திரராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். யார் ஆசாரியனாக்குனானா? Il a écrit en tant que sacrificateur. எப்ப தேவனுடைய வார்த்தையின்படி லேவியர்கள் தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக ஊழியம் செய்ய Les அர்ப்பணித்தவர்கள். Lévites sont des personnes qui sont choisies pour faire le ministère de Dieu. அவர்களை தள்ளிவிட்டு பாவம் செய்கிற, பாகாலுக்கு ஆராதனை செய்கிற, உலக ஜனங்களை திருப்திப்படுத்துகிறவர்களை ஆராதனை செய்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டான் ராஜா. Regardez ici, le roi a ramené les personnes qui ont été des pécheurs, qui suivaient Baal, c'est eux qui sont maintenant sacrificateurs. அவர்களுக்கு கர்த்தர் வைத்த பேர் என்ன தெரியுமா? ஈனமானவர்கள். C'est des personnes qui sont impies. அவங்கள பத்தி தான் ஓசியா நாங்க இப்ப வாசிச்சது பேசுறேன். C'est de ces personnes-là que Osée parle. உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை தேடுகிற அறிவும் இல்லை, இருதயமும் இல்லை என்று Ils n'ont சொல்லி. pas cette reconnaissance ni ce cœur pour chercher Dieu. இந்த 1 ராஜாக்கள் 12ல இருந்து கடைசி புத்தகம் வரைக்கும் 2 ராஜாக்கள் புத்தகம் மட்டும் வாழ்ந்த எல்லா ராஜாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும் தான் ஓசியா ஆமோஸ் தீர்க்கதரிசிகளாக வந்து எச்சரிக்கிறாங்க. Du 1 roi chapitre 12 jusqu'à 2 rois, nous pouvons voir tous les rois qui ont vécu. Nous pouvons voir qu'Osée a parlé par rapport à ces rois. இவங்க தங்களை விசுவாசிகள் சொல்லி தேவனை தேட வராங்க. Ils viennent chercher Dieu தேவனுக்கு ஊழியம் செய்ய வராங்க. pour faire le ministère de Dieu. ஆனா கர்த்தர் அவர்களை எப்படி பார்த்தீராம்? Mais comment Dieu les a vus? ஈனமானவர்களாக Comme பார்த்தீராம். des personnes impies. இன்றைக்கு நீங்க தவறு செய்தவர்களாக இருக்கலாம், ஆனா செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க முடியாது. Vous êtes peut-être des personnes qui ont fait des péchés, mais vous ne pouvez pas faire des péchés maintenant. ஆனா நீங்கள் இந்த சபை என்றது பாவிகளுக்கான இடம்தான். C'est vrai que l'église, c'est un endroit pour les pécheurs. ஆனா பாவிகளாக வாழ்வதற்கான, பாவிகளாக ஆராதனை செய்வதற்கான இடம் இல்லை. Mais c'est pour pas faire la louange en tant que pécheur. பாவிகளை பரிசுத்தமாக மாற்றுகிற இடம் தான் திருச்சபை. L'église, c'est un endroit qui change les இந்த pécheurs. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் பரிசுத்தவான்கள். Tous les membres sont des saints. ஏன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்கள். Parce que tous ensemble vous représentez le கிறிஸ்து Seigneur. பாவியும் அல்ல, பாவத்துக்கு காரணமும் அல்ல. Jésus c'est pas un pécheur ni quelqu'un qui cause des péchés. அந்த சரீரத்தின் அவயவங்களாக நீங்களும் பரிசுத்தவான்கள். Mais vous êtes aussi des membres de son corps. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, பூவோட சேர்ந்த நாரும் மனம் வீசும் என்று சொல்லி. Il y a un proverbe qui dit qu'avec la femme இன்றைக்கு il y a நீ aussi பரிசுத்தவான்னு சொன்னா, பாவியாகி ஒரு விசுவாசி திருச்சபைக்குள்ள வந்தா உன்ன போல பரிசுத்தவானா தான் மாறணும். S'il y a quelqu'un qui vient à l'église comme vous, ils seront des saints. இன்றைக்கு திருச்சபைக்குள்ள ஒரு புது விசுவாசி வந்தா திருச்சபையில எல்லாருடைய பாவ வாழ்க்கையும் இன்றைக்கு கொட்டி விடுறோம்ல. Ici, quand si un fidèle qui vient à l'église, on parle de tous les péchés des autres. பாஸ்டர்ட்ட இருந்து சாதாரண விசுவாசி வரைக்கும் இருக்கிற எல்லாருடைய பலவீனங்களும் இன்றைக்கு புது விசுவாசிக்கு தெரியும். Le nouveau fidèle qui arrive, on dit tous les défauts, tous les péchés du pasteur. அதத்தான் இயேசு சொல்றேன், நான் வர்ற கடைசி நாள்ல திருச்சபைக்குள்ள இதான் இருக்கும் என்று சொல்றேன். C'est pour ça que Jésus-Christ dit que le temps où il viendra, il se passera tout ça à l'église. இன்றைக்கு இருக்கா இல்லையா திருச்சபைக்குள்ள? Est-ce que ça se passe comme ça à l'église? உங்களோட ou pas? திருச்சபைக்குள்ள இருக்கோ இல்லையோ, நான் ஆலோசனை கொடுக்கிறேன், நான் கவுன்சிலிங் செய்யற பல சபைக்குள்ள இது இருக்கு இன்றைக்கு தெரியுமா? Peut-être qu'il n'y a pas ça dans cette église, mais dans d'autres églises, il y a cela. நான் பழகுற பல பாஸ்டர்ஸ்கள் எனக்கு இதை சொல்லி இருக்கிறாங்க. Il y a d'autres personnes à l'église. இவர் என்னோட கிட்டத்தட்ட இப்ப 119 மாணவர்கள் கற்றுக்கொள்றாங்க. Il y a beaucoup de personnes qui apprennent dans ma formation. அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தனிப்பட்ட விதமாக நான் பார்த்திருக்கிறேன். Et je vois dans le vie de chacune des personnes, தங்களுடைய தவறுகளை சரிப்படுத்துவதற்கு பதிலாக au lieu de corriger leurs péchés, இன்றைக்கு மற்றவர்களுடைய தவறுகளை தங்களுடைய தவறுகளுக்கு சரிப்படுத்துவதற்கு கம்ப்ரமைஸ் பண்ண ils ஆரம்பிச்சிட்டாங்க. ont essayé de compromettre pour dire qu'eux aussi sont comme les autres qui ont fait des péchés. இன்றைக்கு நான் நீங்களும் மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். Vous et moi, nous devons être très இன்றைக்கு vigilants. ஓய்வு நாள்ல ஆரம்பிச்ச விசுவாச துரோகம், Cette infidélité, cette ஆராதனையில் trahison, ஆரம்பிச்ச le jour du விசுவாச sabbat, துரோகம் ça commence et ça continue. இன்றைக்கு கணவன் மனைவிக்குள்ள வந்துட்டு
Et c'est entre mari et femme. திருச்சபை விசுவாசிகளுக்குள்ள வந்துட்டு Et entre fidèles. Et இதெல்லாம் dans les செய்துட்டு églises. எப்படி தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று நாங்க நினைக்க Et முடியும்? comment, en faisant tout cela, comment nous pouvons croire que l'Éternel va nous லூக்கா bénir? புத்தகம் சொல்லுது தேவன் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவர்களுடைய தேவன். On peut voir dans Luc que l'Éternel fait du bien même à des personnes qui ne sont pas reconnaissants et qui sont des நீங்க traîtres. 10 வீடு வச்சிருக்கிறபடியா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு நினைக்க கூடாது. Parce que vous avez 10 maisons, ça ne veut pas dire que vous êtes bénis. நீங்க தொழில்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறபடியா தேவன் ஆசீர்வதிக்கிறன்னு நினைக்க C'est pas parce கூடாது. que vous êtes dans une bonne position que l'Éternel vous bénit. உங்களோட வியாபாரம் அப்படியே வளர்ந்து போகுது அதால தேவன் ஆசீர்வதிக்கிறன்னு நினைக்க கூடாது. C'est pas parce que votre travail augmente, c'est pour ça que vous êtes bénis. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வரியம். Mais c'est connaître l'Éternel, c'est ça. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்க ஆரம்பிக்கும் தெரியுமா? தேவனுடைய La வார்த்தையில. bénédiction commence par sa parole. இந்த வார்த்தையின்படி யார் வாழ்றானோ இந்த வார்த்தையின்படி உலகத்துக்கு கம்ப்ரமைஸ் பண்ணாம தன்னை பரிசுத்தவானாக யார் நிலைநிறுத்தி வாழ்றானோ அவன் தான் நீதிமான், அவன் தான் உண்மையாகவே Vous n'êtes pas ஆசீர்வதிக்கப்பட்டவன். vous compromettre par la parole de Dieu, mais vous devez être transformé par la parole de Dieu. இன்றைக்கு நீங்க மனிதர்களை திருப்திப்படுத்த முயற்சிக்காதீங்க ஒரு நாள். Arrêtons de satisfaire les hommes. நீங்க மனிதர்களை திருப்திப்படுத்த மனுஷர்களை சந்தோஷப்படுத்த உங்களை திருப்திப்படுத்த தேவனை வேதனைப்படுத்தாதீங்க. Arrêtez de satisfaire les hommes et arrêtez d'attrister Dieu. Pour இந்த cela. ஆண்டவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். Dieu est attristé. நாங்க இன்னொரு வசனம் எடுத்து Prenons வாசிப்போம். un autre verset. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2 Corinthiens chapitre 2. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2 Corinthiens chapitre 2, 11 வாசிக்கிறீங்களா? verset 11. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இன்றைக்கு சாத்தானுடைய தந்திரத்தை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறார். On peut voir les ruses du diable. பவுல் சொல்ற பாருங்க, சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். எப்படி செய்தேன்? Comment avons-nous fait? 7வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து என்ன செய்ய வேண்டுமாம்? ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் எல்லாவற்றிலேயும் எப்படி இருக்க வேண்டுமாம்? கீழ்ப்படிந்திருக்கிறீர்களே என்று உங்களை சோதித்து அறியும்படி இப்படி எழுதினேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். அடுத்தது பாருங்க, சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் இன்னைக்கு அல்ல. பிசாசு தேவனுக்கு விரோதமாக நாங்க விசுவாச துரோகம் செய்யறதுக்கு எங்களுடைய சுபாவத்தை எப்படி மாத்துறான் தெரியுமா? Comment le diable nous change notre comportement pour que nous ne vivons pas selon நான் la மத்தவனை மன்னிக்க கூடாது, Je n'arrive pas à pardonner l'autre. நான் மத்தவன் மேல கசப்பாகவே இருக்கணும், Avec l'autre, je suis avec amertume. மத்தவனை உண்மையாக நேசிக்க Je கூடாது. ne peux pas aimer les autres. இன்றைக்கு அப்படிப்பட்ட சுபாவத்தை எனக்குள்ள தருகிறது யாருடைய தந்திரமா? C'est qui donne ce comportement? எங்களுடைய தேவன் அப்படிப்பட்டவர். Comment est notre Dieu? தன்னுடைய அன்பை தானே இறங்கி வந்து சிலுவையில வெளிப்படுத்தினவர். Lui-même a montré son amour sur la croix. அவர் தன்னுடைய மன்னிப்பை அவர் சிலுவையில காண்பித்தவர். Il a montré son amour sur la croix. அவர் என்னை மன்னிக்கும் போது நான் செய்யாத பாவமும் துரோகமும் இல்லை. Il y a tous les péchés que j'ai fait, mais malgré cela, l'Éternel m'a pardonné sur la croix. அப்படிப்பட்ட பாவியா இருந்த அக்கிரமக்காரனா இருந்த என்னை அவர் சிலுவையில் மன்னித்திருக்கிறார். Et moi qui étais autant pécheur, l'Éternel m'a pardonné. அப்படிப்பட்ட விசுவாசியா இருக்கிற நான் இன்றைக்கு தேவனுக்கு எப்படி தெரியுமா விசுவாச துரோகம் செய்றேன்? Et moi qui suis fidèle à ce moment-là, comment je trahis l'Éternel? இந்த கணவன மனைவி எனக்கு மன்னிக்க முடியல. Je ne peux pas pardonner mon mari et la என்ன femme. சக விசுவாசி உண்மையாக நேசிக்க Je முடியல. n'arrive pas à pardonner les autres fidèles. அன்புல பாரபட்சம், Il y a du favoritisme dans மன்னிப்புல l'amour. பாரபட்சம், Il y a du favoritisme dans le இரக்கத்துல pardon. பாரபட்சம். Dans la miséricorde, il y a du favoritisme. இந்த பாரபட்சம் பிசாசுட்ட இருந்து வருகிற ஒரு சுபாவம். Et ce favoritisme vient du அது diable, தேவன்ட்ட இருந்து வராது. ne vient pas de Dieu. என்ன தேவன்ட்ட பாரபட்சம் அல்ல. Parce que Dieu n'a point de favoritisme. அவர் இந்த பூமியில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. Dieu a dit qu'il a aimé tant ce monde. தம்முடைய ஒரே பேரான குமாரனை Il விசுவாசிக்கிறவன் a அவனோ donné son fils unique. அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி À quiconque le croit qu'il ait la vie éternelle. அவரை தந்தரளி இவ்வளவாய் அன்பு Il கூர்ந்தார். nous a tant aimé. அவர் இந்த உலகத்தில் அன்பு செலுத்தக்குள்ள Il a montré l'amour dans ce monde. யாருமே தகுதியானவன் அல்ல அந்த அன்புக்கு. Il y a personne qui était ஒருத்தன் digne de cet கொலகாரன், amour. ஒருத்தன் கொலகாரன், L'autre était un meurtre. ஒருத்தன் விபச்சாரி, L'autre était une adultère. ஒருத்தன் பொய்யான இருறான், L'autre faisait mauvaise chose. ஒருவன் அதிக மன்னிக்க முடியாத அக்கிரமங்களை செய்து Qui a fait கொண்டிருக்கான். des péchés qui ne peuvent pas அவன் pardonner. எல்லாவற்றையும் பார்த்துதான் Et அவருடைய toutes அன்பு இந்த ces பூமியில choses, வெளிப்பட்டது. l'Éternel a montré cet amour. ஏன் இன்றைக்கு உங்களோட சகோதரனை உங்களால் நேசிக்க Pourquoi vous முடியல? n'arrivez pas à aimer votre frère et நீங்க votre உங்களை sœur? வச்சு நினைக்கிறீங்க. Parce que நீங்க vous pensez à தேவனை vous. வச்சு தகுதிப்படுத்துங்க. Mais mettez Dieu à la தேவன் place. உங்களை
உங்களை நேசிக்கிறதுக்கு காரணம் Pourquoi Dieu உங்கள்ட்ட vous a இருந்த aimé? உங்கள்ட்ட இருக்கிற எந்த நல்ல தகுதியும் அல்ல. Parce que vous aviez rien de bon. அவர்ட்ட இருக்கிற குட் வேல்யூஸ் தான் உங்களை நேசிக்க காரணமாக Mais இருந்தது. c'est grâce à ces bonnes valeurs qu'il vous a aimé vous. இன்றைக்கு அந்த பெருமதி தான் உங்களுக்குள்ள வந்திருக்கு. Et c'est ce prix-là que vous avez, vous. இன்றைக்கு நீங்க விசுவாச துரோகம் செய்றீங்களா இல்லையா? Est-ce que vous trahissez ou pas? நீங்க உண்மையாகவே உங்க சக விசுவாசியை நேசிக்கிறீங்கன்னு சொன்னா Est-ce que vous aimez vraiment vos frères? நீங்க தேவனுடைய பெருமதியின் அடிப்படையில் நேசிங்க. Et par ces valeurs, vous devez aimer les autres. நீங்க வேல்யூஸ கொண்டு Ne அறிமுகப்படுத்தாதீங்க. ramenez pas vos valeurs pour eux. அவங்க எனக்கு விருப்பம் இல்லாததை செய்றாங்க. Eux, ils font des choses que moi je n'aime எனக்கு pas. விருப்பம் இல்லாததை பேசுறாங்க. Eux, ils font des choses que moi je n'aime எனக்கு pas. விருப்பம் இல்லாதபடி வாழ்றாங்க. Ils vivent une vie que je n'aime நான் pas. விரும்புறவங்களோட சேர்றாங்க இல்ல. Oui, ils sont pas avec des personnes நான் que j'aime. விரும்புறவங்களோட வாழ்றாங்க இல்ல. Ils sont pas avec des personnes எனக்கு que j'aime. பிடிக்காதவங்களோட சேர்றாங்க. Ils sont avec d'autres personnes que je அது n'aime நீங்க pas. உருவாக்கின விதிமுறைகள். Ça, c'est des lois que vous இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ Qu'est-ce que la parole dit? இந்த வார்த்தை எதை பெருமதியாக காண்பிக்குதோ Qu'est-ce que la parole montre comme étant அதன்படி grande? நேசிங்க. C'est à ce moment-là que vous pouvez அதன்படி vivre comme மன்னியுங்க. cela. Pardonnez comme cela. அதுதான் விசுவாசிகருக்குரிய ஆவிக்குரிய அணிகலன்கள். C'est ça les habits que doivent porter les fidèles. இன்றைக்கு சபையில நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவன் ஆகிலும் இல்லை என்று வேதம் La சொல்லுது. parole dit qu'il n'y a personne de bon. இன்றைக்கு பைபிள்ல ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றைக்கு சபையில பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கான் தெரியுமா? Et le diable aussi continue à faire des mauvaises choses. இன்றைக்கு கணவன் ஒரு சிறு தவறு விட்டா போதும் உடனே ஓடி வந்து பாஸ்டருக்கு எல்லாவற்றையும் சுட்டி காட்டுறது. Si le mari fait des péchés, on dit au pasteur. தாங்க செய்த எல்லா தவறுகளையும் மறைக்கிறது. Mais ils cachent leur faute. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றேன், இன்றைக்கு மற்றவன்ட குறைகளை எப்ப சுட்டி காட்ட ஆரம்பிக்கிறியோ Quand on commence à accuser les autres, அவன்ட குறைகளை காண்பித்து அவனை நீ எப்படி இன்னொருத்தண்டத்தை பிரிக்க ஆரம்பிக்கிறியோ quand on commence à donner les péchés des autres et qu'on essaie de séparer l'autre, ஒருவன் இன்னொருவனை பகைக்கிறதுக்கு நீ காரணமா எப்ப மாறியோ quand tu commences à être en rivalité avec d'autres personnes, அன்றைக்கு நீ தேவனுக்கு முன்பாக விசுவாச à துரோகியாக ce மாறிட்ட. moment-là, tu es un traître. இன்றைக்கு ஆண்டவர் நாங்க மறுபடியும் எடுத்து வாசிப்போமா? இப்ப எபிரேய புத்தகத்துல Prenons encore Hébreu, 3வது அதிகாரம் chapitre 3, 12வது வசனம். verset 12. நாங்க சீக்கிரமா முடிக்க போறோம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இப்ப 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3-4 வாசிப்போம். 2 Thessaloniciens, chapitre 2, verset 30. verset 3 et 4. 3 et 4, pardon. 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3-4. Chapitre 2, verset 3, 4. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அப்படி பாருங்க, பவுல் சொல்றார், இன்றைக்கு நான் என்ன எல்லாம் சொன்னனோ இன்றைக்கு சர்ச்சில் இருக்கா இல்லையா Tout யோசிச்சு ce que பாருங்க. j'ai dit, est-ce que ça ne se passe pas à l'église? இன்றைக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்றார், Dieu nous regarde et nous dit, நீ விசுவாச துரோகம் செய்தால் என்னுடைய குமாரண்ட வருகையில நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. si tu es un traître de foi, tu peux pas aller dans le royaume des cieux. எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த பேதுருவை தெரியும். Nous connaissons Pierre. நான் கடைசியா வாசிச்சு அதை பத்தி சொல்லி ஜெபிச்சு முடிக்க போறேன். À la fin, je vais parler de Pierre. நாங்க எடுத்து வாசிப்போம் லூக்கா சுவிசேஷ புத்தகம். Luc, சீக்கிரமா வாசிப்போம். 22வது அதிகாரம். chapitre 22. லூக்கா 22:31 இருந்து வாசிப்போம் 33 வரைக்கும். Verset 31-33. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து பேசுறார். எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹிஸ்டரி இது. ஆண்டவர் இந்த பேதுருக்கு தான் யோவான் புத்தகத்தில் என் மந்தையை மேய்ப்பாயாக என்று சொல்லி முதல் திருச்சபை விசுவாசியாக பொறுப்பை கொடுக்கிறார். On peut voir que Jésus-Christ parle de Pierre, c'est Pierre dans écrit dans Jean que c'est lui qui va prêtre les brebis. இப்ப இயேசு பேதுருவை பார்த்து சொல்றார், நீ என்னை மறுதலிக்கிறது எனக்கு தெரியும்.
Jésus dit, oui, je sais que tu vas me renier. நீ என்னை மறுதலிக்காம இருப்பான்னு நான் உன்னை சொல்ல வரையில்லை. Je dis pas que tu vas me rester sans me renier. அத பாவம்னு இயேசு சொல்லல. Je n'ai pas dit que c'est un péché. தன்னை மறுதலிக்க வேணாம்னு இயேசு சொல்லல. Il n'a pas dit de ne pas ஆனா me இயேசு renier. சொல்ற வார்த்தையை பாருங்க. Qu'est-ce que Jésus dit? பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே இதோ கோதுமையை களத்தினால் சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். எப்படி சாத்தான் எப்படி டெக்னிக் வச்சிருக்கானா? Regardez comment le diable a des techniques. பிசாசு பேதுருவை விசுவாசத்திலிருந்து தூர கொண்டு போறதுக்கு தான் சோதனையை கொண்டு வரான். Le diable ramène une ruse, une tentation pour qu'il soit reculé dans la foi. இயேசுவுக்கு பேதுரு தன்னை மறுதலிக்கிறது பிரச்சனை இல்ல. Jésus-Christ c'était pas important pour lui pour qu'il le renie. இயேசு அதற்கூடாக பேதுரு தன்னை விசுவாசிக்காமல் போய் விடுவான் என்றதுதான் பிரச்சனை. Mais lui il pensait, Jésus-Christ pensait que Simon il fallait pas qu'il soit incrédule. இயேசுவுக்கு பிரச்சனை அவன் விசுவாச துரோகியா மாறுவான்னு தான் பிரச்சனை. Jésus-Christ ne voulait pas qu'il soit un traître de foi. அதனால தான் இயேசு சொல்றே பாருங்க, இயேசுவினுடைய பேதுருவுக்கான ஜெபத்தை பாருங்க. Regardez la prière qu'il fait. நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக்கொண்டேன். எப்படி இயேசுனுடைய ஜெபம் பேதுருவுக்காக எது தெரியுமா? Regardez la அவருடைய prière de Jésus, விசுவாசம் ஒளிந்து போக கூடாது. que sa foi ne défaille point. இன்றைக்கு ஆண்டவருடைய ஜெபம் உங்களுக்காக எதுக்காக தெரியுமா? Vous savez pourquoi Jésus-Christ பிதாவின் வலது பாசத்திலிருந்து எதுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கேன் தெரியுமா? du Père il est en train de parler pour உங்களுக்காக vous. பெருமிச்சோட பரிசுத்தாவி எதுக்காக ஜெபிக்கிறார் தெரியுமா? Pourquoi le Saint-Esprit prie pour vous? உங்களுடைய ஒளிந்து போன விசுவாசத்தை மறுபடியும் கொண்டு C'est pour வருவதற்காக. que la foi ne se défaille இந்த point. சபையின் முதல் தலைவன், Le premier chef de இந்த l'église, முதல் சபையின் விசுவாசி, le premier fidèle de ஆண்டவர் l'église. அவனுக்கு திருச்சபையை கொடுக்க முதல் அவனுக்காக ஜெபிச்சது எதுக்காக தெரியுமா? Pourquoi il a prié? அவன் விசுவாசம் அவன் வாழ்க்கையில இருந்து ஒளிந்து போக கூடாது. Pourquoi? Parce que sa foi அவன் ne விசுவாச துரோகியாக மாறக்கூடாது. doit pas être un traître de foi. இப்ப இயேசு சொல்றார், நீ குணப்பட்ட பின்பு, Une fois que tu seras அதாவது நீ உன்னை விசுவாசத்தில் மறுபடியும் நிலைநிறுத்திற une பின்பு fois que tu t'es affermi dans la உன் foi, சகோதரரை விசுவாசத்தில் ஸ்திரப்படுத்து. affermi tes frères. இன்றைக்கு எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிற பொறுப்பு என்ன தெரியுமா? Aujourd'hui l'Éternel vous donne un devoir. நான் மறுபடியும் நான் இழந்து போன அந்த விசுவாசத்துல நான் வந்து நிக்கணும். Je dois être dans la foi que அந்த j'avais auparavant. விசுவாசத்துல இந்த வாழ்க்கையை நான் கட்ட வேண்டும். Et je dois bâtir cette foi avec cela. அந்த விசுவாசத்துல நான் மற்றவர்களை நான் கட்ட Et je வேண்டும். dois affermir les autres avec cette இதுதான் foi. இயேசு என்னையும் உங்களை நம்பி தந்த C'est pour ça ஊழியம். que l'Éternel t'a donné un ministère pour vous நான் et துரோகம் moi. உள்ளவனாக வாழ முடியாது. Je ne peux pas avoir une vie de ஆண்டவருக்கு trahison. துரோகியாக வாழ முடியாது. Je ne peux pas avoir une vie de traître. இன்னைக்கு நான் வாழுகிற வாழ்க்கை Ma vie que je vis, என்னுடைய ஆசீர்வாதம். mes bénédictions, நான் விசுவாச வீரன் என்னை காண்பிக்க கூடாது. c'est pas pour que je montre, pour que je இந்த puisse montrer que je suis un வார்த்தையின்படியான vaillant de வாழ்க்கை தான் foi. என்னை விசுவாச வீரன் என்று Mais c'est காண்பிக்கணும். cette parole qui doit montrer que je suis vaillant நாங்கள் de எழுந்திருந்த foi. ஆண்டவர சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போமா? Levons-nous et donnons-nous ஆண்டவரே, இது முதல் கொண்டு நான் யாரை பத்தி நான் குறை சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, யாரை பற்றி குற்றம் பேச மாட்டேன். யாருடைய குறைகளை பலவீனங்களை நான் பேச மாட்டேன். எல்லாரும் எழும்பி இருந்து ஆண்டவர சமூகத்தில் சொல்றீங்களா? நான் சர்ச்சுக்கு வரக்குள்ள நான் சுவாசிக்கிற ஒவ்வொரு அந்த சுவாசத்துக்காக நன்றி செலுத்த வரப்போறேன். நான் சர்ச்சுக்கு வரக்குள்ள பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்பரை ஆராதிக்க நான் வரப்போறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்மடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்கள்ட்ட கேட்கிறது உங்களோட பொருட்களாலும் உங்களோட காணிக்கைகளாலும் அவரை திருப்திப்படுத்த அல்ல, அவருடைய வார்த்தையின்படியான வாழ்க்கையை அவர் நேசிக்கிற, அவர் தேடுகிற, நீங்கள் இழந்து போன அந்த விசுவாசத்தை ஆண்டவர் இன்றைக்கு தேடி வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களா, ஆண்டவரே மறுபடியும் விசுவாசத்தை எனக்கு தாங்கப்பா, நான் சகோதரிகள் உண்மையாய் நேசிக்க உதவி செய்யுங்கப்பா. அந்த இஸ்ரவேலையே 2000 வருஷ வரலாறப்பா, அவர்களை அந்த துரோகத்தினால தள்ளிவிட்டீங்களே, அந்த விசுவாச துரோகம் என் வாழ்க்கையில வரக்கூடாது. என்னட்ட இருந்து பிள்ளைகள்கிட்ட போகக்கூடாது. என் பிள்ளைகள் தள்ளப்படக்கூடாது. நீங்க வரக்குள்ள இந்த பிள்ளைகள் பரலோகத்துக்கு வரணும். எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் கண்களை மூடுறீங்களா? நீங்க கண்களை மூடிக்கொண்டு இருக்கும்போது பாஸ்டர் ஜெபத்துல வழி நடத்த போறேன். இன்றைக்கு ஆண்டவரை உண்மையாக தயவு செய்து நன்றியுள்ள இருதயத்தோடு ஒரு தேவ பயத்தோடு நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நான் துரோகியா வாழ்ந்தது போதுமப்பா, அவிசுவாசமான சுபாவங்கள் எனக்கு இருந்தது போதுமப்பா, நன்றி கட்ட தனங்கள் எனக்குள்ள இருந்தது போதுமப்பா. என்னைய மன்னியுங்க, என்னைய மன்னியுங்க, என்ன மன்னியுங்க. தயவு செய்து யாரையும் பார்க்காதீங்க. உங்களோட உள்ளத்தை பாருங்க, உங்களோட சுபாவங்களை பாருங்க, உங்களோட சுபாவங்களால பாதிக்கப்பட்ட சபையை பாருங்க, இந்த சபையோட நிலைமையை பாருங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றேன், என் பிள்ளையே நீ மனம் திரும்பு. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறேன். அப்படியா இன்னைக்கு வார்த்தை கூடாக கட்டுறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறேன்.
kabaraba. Oria kaba shekabala thiri be shekabara dinama. Hallelujah, hallelujah. கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். Dieu nous a parlé. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை கர்த்தரை விட்டு தூர போனார்கள். Les Israélites, on peut voir qu'ils n'ont pas écouté la parole de Dieu. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரித்தார். L'Éternel les a avertis avec des prophètes. அதே போல அன்றைக்கு சபைக்கும் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி எழுப்பி தேவன் சபையை மீண்டும் தம்பக்கம் திருப்பி கொண்டு வர Et விரும்புகிறார். encore aujourd'hui, l'Éternel a amené un serviteur de Dieu pour tourner vers lui. காரணம் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். Parce que l'Éternel vous aime. கர்த்தர் சபையை நேசிக்கிறார். L'Éternel aime l'Église. எப்படியாயின் உங்களை பரிசுத்தப்படுத்தி En toute façon, elle veut vous rendre saint. எப்படியாயின் உங்களை விசுவாசத்தில் கொண்டு வந்து Dans toutes les manières, essayez de vous அவர் rendre உங்களுடைய la foi. அவருடைய வருகையில் உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். L'Éternel vous a envie de அந்த vous நித்திய rendre en ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்க avènement வேண்டும். à l'avènement du Seigneur. ஹalleluya. Amen. ஆமென். இந்நாளிலே விசுவாச துரோகம். La trahison de foi. இவனாலே நீங்கள் என்ன விசுவாசம் என்று நாங்கள் இருந்திருக்கிறோம். Nous allons peut-être être des traîtres. நீங்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் குறை பேசி நீங்கள் பேசும்போதே விசுவாச துரோகம் ஆரம்பிக்கிறது. Si vous commencez à parler mal de votre prochain, à ce moment-là, ஒருவர் பகைக்கும் போதே விசுவாச துரோகம் si vous ஆரம்பிக்கிறது. avez de la rivalité pour quelqu'un, la trahison commence. ஆரம்பத்தில் கொண்ட அன்பை நீங்கள் குறைய 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 விசுவாச துரோகம் ஆரம்பிக்கிறது. Si l'amour commence à baisser, vous êtes en train de ஆனால் trahir. சபையிலே என்ன நடக்கணும்? Mais qu'est-ce qui se passe à விசுவாசம் l'église? நாளுக்கு நாள் பெருக வேண்டும். De plus en plus, la foi va augmenter. ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி Amen. ஆண்டவரே என் விசுவாசத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே. என் விசுவாச துரோகம் எங்கெல்லாம் நான் தவறினர் என்ன மன்னியுங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை மன்னியுங்க ஆண்டவரே. Seigneur, pardonne-nous, எல்லாரும் Seigneur. ஜெபம் பண்ணு. எங்களை மன்னியுங்க Seigneur, ஆண்டவரே. pardonne-nous, Seigneur. எங்களை மன்னியுங்க. Pardonne-nous, Seigneur. பல தடவைகளை நாங்கள் ஆண்டவரே தவறி இருக்கிறோம். Seigneur, plusieurs fois nous avons péché, ஆண்டவரே Seigneur. மற்றவர்களுக்கு குறை பேசி மற்றவர்களை விட்டு Seigneur, பிரித்து nous avons parlé இருக்கிறோம். mal des autres, nous avons dit des உடைய médisances, வசனத்துக்கு Seigneur. புறம்பாக நடந்திருக்கிறோம். Seigneur, nous avons été contre ta parole, Seigneur. உங்கள் மேல் இருக்கிற பகை கசப்பினால குறைகளை பேசி Seigneur, இருக்கிறோம். par rivalité, par colère, Seigneur, nous avons dit des ஆண்டவரே mauvaises உம்மை choses. போல மாறுவதை விட்டு விட்டோம். Seigneur, nous avons arrêté d'être comme உம்முடைய la voix. வசனத்தின்படி நடக்கிறது விட்டு விட்டோம். Seigneur, nous avons rejeté, Seigneur, la parole. ஜெபிங்க ஜெபிங்க சோத்திரம் சோத்திரம் nous இயேசுவின் prions, நாமத்தினால உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். Seigneur, கரங்களை aujourd'hui, உயர்த்தி nous prions, சபையார் Seigneur. ஜெபம் பண்ணுங்க. Levons la main et இந்த prions. நேரலையில கேட்கிறவர்கள் கர்த்தரோடு ஜெபம் Toutes பண்ணுங்க. les personnes qui sont rejointes en direct, nous prions. ஹalleluya ஹalleluya. Amen. வசனம் Seigneur, உங்கள் nous வாழ்க்கையில prions, நிரம்பட்டும். Que la parole puisse இந்த être remplie dans votre ஞாயிற்றுக்கிழமை vie. ஆராதனையில எத்தனை அசட்டை பண்ணி இருக்கிறீங்க? Combien de personnes vous avez méprisé le ஆண்டவரது jour? மன்னிப்பு கேளுங்க. Vous allez demander pardon à இரவு l'Éternel. முழுக்கம் சும்மா தேவையில்லா காரியங்களை நேரம் எடுத்து Toute la nuit, ஆமென். j'ai நீங்கள் dépensé இருந்து mon நீங்க temps ஆண்டவருக்கு எழும்பி mauvaisement. வர முடியாம தடைபணியா இருக்கிறது. Toutes les choses qui sont un எல்லா obstacle. ஆட்டிலும் ஒரு மனம் திரும்பல கொடுங்க. Que l'Éternel puisse donner une repentance. பிள்ளைகளே நீங்கள் மனம் திரும்புங்க. Les enfants, வாழ்வர்களே repentez-vous. நீங்கள் வேதம் வாசிக்காமங்க இன்றைக்கு வந்திருக்கிறீங்க. Les jeunes, vous n'avez pas lu la Bible, vous êtes venus aujourd'hui. அதிகமாக டெலிபோன் நீங்க நேரம் எடுக்கிறீங்க. Vous prenez beaucoup de temps sur le téléphone. நீங்க மனம் திரும்புங்க. Repentez-vous. ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற இடம். Vous louez l'Éternel qui est vraiment vivant. dans ஆகவே cette église. நாம் அவருடைய சிருஷ்டிகரை தொழுது கொள்ளுற இடம். Nous louons le Créateur. உயர்த்தி ஹalleluya Amen, alléluia. ஹalleluya Alléluia, ஹalleluya Seigneur. ஹalleluya Nous prions, ஹalleluya 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 Seigneur, nous ஹalleluya. prions, Seigneur. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. இயேசுவே அப்பா, என்னை நீங்க முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அர்ப்பணித்தேன். ஒப்பு கொடுங்க. இயேசுவே எங்களை உயிர்ப்பீங்க. அபா ஷகபரபா பரபா தீரபா. ஓ ஷகபரபா. பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புவாராக. இயேசுவே ஆவி, ஆத்மா, சரீரம் அர்ப்பணித்தேன்.
வார்த்தை உங்கள் காதுகளில் தொனிக்க வேண்டும். Aujourd'hui, la parole que vous avez écoutée, que ce son reste இன்றைய dans votre வார்த்தைகள் oreille. உங்கள் படுக்கையில போய் நீங்கள் தியானிக்க வேண்டும். Même quand vous dormez, vous devez méditer ces paroles. பேதுரு பார்த்து சொன்னா, நீ குணப்பட்ட பின்பு Une fois que tu sois revenu, நீ மற்றவர்களை ஸ்திரப்படுத்து. affermis les frères, dit la நாம் parole. குணப்பட வேண்டிய பல பகுதிகள் நமக்குள்ள இருக்கின்றன. Il y a plein de paroles, d'endroits où nous devons être guéris. அன்பிலே நாம் குணப்பட Dans வேண்டும். l'amour, nous devons être guéris. விசுவாசத்திலே குணப்பட Dans la வேண்டும். foi, nous devons être guéris. எனக்கு தானே நான் பிரியமாயிரு நடந்து விட Je கூடாது. ne dois pas me plaire à moi-même. ஒரு புதியவர்கள் வந்தா நான் இடரா இருந்து விட கூடாது. S'il y a quelqu'un, de nouvelle personne qui vient, je ne dois pas être une ஹalleluya. raison de chute pour cette நான் personne. விசுவாச துரோகம் இனி செய்ய மாட்டேன். Je ne dois plus être traître. ஹalleluya. நம்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Seigneur, இயேசுவின் crois-moi, நாமத்தினால் Seigneur. இயேசுவின் Au nom du நாமத்தினால் Seigneur லேகாபாலா தீராபா ஷேகாபாரபா. Au nom du Seigneur Jésus-Christ. நன்றி ஆவியானவரே. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை நாளை நிரப்புவதற்காக நன்றி. Même en ce temps, merci parce que tu ஒவ்வொருவரையும் as வசனத்தை ta parole. உயிர்ப்பிக்கிறதுக்காக Seigneur, நன்றி. merci parce que tu restaures. ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறதுக்காக நன்றி. Merci parce que tu restaures. இயேசுவின் நாமத்தினாலே Au nom du Seigneur Jésus-Christ. இது மண்ணின் மேல் விழுகிற ஆண்டவரே மணல் மேல் விழுகிற வார்த்தை அல்ல. Seigneur, c'est pas la parole qui tombe, Seigneur, dans le sol. ஆழமாக இந்த வார்த்தை விழுவதாக. Mais Seigneur, c'est une parole qui tombe dans la bonne semence, Seigneur. 30, 60, 100 பலன் கொடுப்பதாக. Seigneur, qui puisse être, Seigneur, en 30, en 60, en 100, இயேசுவின் qui puisse se நாமத்தினாலே multiplier. நாங்கள் ஜெபிக்கிறோம் Au nom பிதாவே. du Seigneur Jésus-Christ. ஆமென் nous prions. ஆமென் ஆமென் ஆமென்.